रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तरङ्गियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य ललिताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं। वाल्मीके मुनिसिंहस्य कलिकावनचारिणः शृण्वन् रामकथानादं वेदवेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। शृङ्गारं क्षितिनन्दिनी विहरणे वीरं धनुर्भञ्जने कारुण्यं बलिभोजने अद्भुतरसं सिन्धौ गिरिस्थापने हास्यं शूर्पणखामुखे भयमगे भीभत्सं मन्यामुखे रौद्रं रावणमर्दने मुनिजने शान्तं बहुः पातु नः। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தால் இந்த சமாஜத்தாரின் அனுகிரகத்தால் ஆக்கியினால் இன்றைய தினமும் நாளைய தினமும் 2 நாள் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி பகவான் எங்கெங்கு ரசானுபவம் செய்துள்ளார், நவரசங்கள் என்னும் ஒரு தொகுப்பில் நாம் எங்கனே இதை அடக்குவோம் என்கின்ற தலைப்பில் இன்னைக்கும் நாளைக்குமா உபன்யாசம் பண்ண போறேன். ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது ஒரு கடல். அந்த கடல்ல எவ்வளவு வாட்டி வேணாலும் நீந்தலாம். இதே பெங்களூர்ல அருகே இருக்கக்கூடிய இந்திரா நகர்ல இங்கிலீஷ்ல அடியேன் போன வருஷம் ஒரு 8 சொற்பொழிவுகள் இங்கிலீஷ்ல ஒரு சொற்பொழிவும் ஒரு 3 மணி நேரம் 24 மணி நேரம் கிட்டத்தட்ட பால அயோத்தியா ஆரண்யா காண்டங்கள் 3 காண்டங்கள் சொல்லியிருக்கேன். அங்க கேட்டவா பல பேருடைய திருமுகங்களே இங்க கொஞ்சம் தெரியுது. அடுத்தா ஒண்ணு மற்றவா இதே இடத்துல புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் சொல்லும் போது கேட்டிருப்பேன். கேட்டால் எங்கேயாவது சோசியல் மீடியாவில் எங்கேயாவது கேட்டிருப்பேன். அதே ராமாயணம் சொல்லி அதே ராமாயணமான ஒரு கேள்வி வரும். கிட்டத்தட்ட அதே ராமாயணம் தான். ராமாயணம் மாறப்போறது இல்லை. அதே ராமர் அதே சீதை தான். இந்த பாகவதத்திலேயாவது கொஞ்சம் ஆப்ஷன் இருந்து தானே இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் சொல்ல வேண்டாம்னா சத்யபாமாவோட எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், இல்லாட்டா நாளைக்கு ஜாம்பவதியோட எப்படி பண்ணிட்டார், நீளையான நப்பினை பிராட்டியோட எப்படி பண்ணிட்டார், சத்யாங்கிறவளோட எப்படி பண்ணிட்டார், மித்ரவிந்தாங்கிறவளோட எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நாளுக்கு நாள் ஒன்று சொல்லலாம். ராமாயணத்தில் அந்த ஆப்ஷனும் இல்லை. பண்ணது ஒன்றே ஒன்று தான்.
இல்லையா? அதுலேயும் கொஞ்சம் தவிச்சு போயிட்டார், கிட்னாப் எல்லாம் ஆகணும்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டார். அதனால் இப்போ இருக்கிறது ராமாயணம். ஆனால் அது வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாமே. ராமாயணமே தான். அது பிராச்சீன பத்ததியில் பெரியவாழ்னா நவாகம்னு பார்ப்பான். பாலகாண்டத்திலிருந்து தொடங்கி ராம ஜனனத்திலிருந்து தொடங்கி ராம பட்டாபிஷேகம் வரை 9 நாள். அதில் 2 பத்ததி உண்டு. ஜன்மோத்சவம், கர்ப்போத்சவம், முந்தின 9 நாள், பிந்தின 9 நாள்னு ஒரு கணக்கு உண்டு. இதில் முதல்லேருந்து எடுத்து சொல்லணும். இப்போ அந்த மாதிரி நவாகங்கள்லாம் நீங்கள் நிறைய விஷயம் கேட்டிருப்பேன். நீங்கள் யாரும் நவாகம்னு ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. நவாகம் நிறைய முறை கேட்டிருப்பேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பேன், ஒத்தரே பலமுறை சொல்லி கேட்டிருப்பேன். அதனால பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யான்னு பலமுறை கேட்டிருப்பேன். அதனால இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ராமாயணத்தில் நவரசம் பெரியவாள்ல எங்கெல்லாம் இந்த நவரசம் எடுத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ராமாயணத்தையும் வேற கோணத்தில் பார்க்கலாம். ராமாயணத்தில் ரகசியங்கள்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ரகசியம்னு சொல்லிட்டாரு, எல்லாரும் முன்னாடி வந்துருவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பெரிய ஆவல். அது என்னன்னா 18 ரகசியங்கள். அது ஓப்பன், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்ருத்தம் ஆச்சாரியதத்தா காயத்ரி அர்த்தா இதமுச்சிதரப்பரம் தத்வ அர்த்தாம்ச்ச கார்பண்யம் சேஷபாவா கடக விதிபலம் பாரதந்திரம் ததா தது காஷ்டாகால பிரதீக்ஷா வசதி பதம் இது பிராகு அஷ்டாதசார்த்தான். 18 ரகசியங்கள் ராமாயணத்தில் இருக்கு. அதை ஒரு தினசில் அது ஒரு கோணத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போது நவரசம் 18ல் பாதி 9. அந்த 9 ரசங்களுக்கும் எங்கெல்லாம் வால்மீகி யார் மூலமாக காண்பிச்சிருக்காருங்கிறத இன்னைக்கும் பார்க்கணும், நாளைக்கும் பார்க்கணும். இந்த ரசானுபவம்னு ஒன்று இருக்கு பாருங்க. அது நமக்கு ஆர்ட்ஸில் பிரதானமாக தெரியும். இப்போ நீங்கள் பரதநாட்டியம்னு ஒரு நாட்டிய சாஸ்திரத்தை எடுத்துட்டேன்னாலே நவரசங்களை காண்பிக்கும். இந்த காலத்திலலாம் எல்லாரும் பத்மினி தில்லானாமனாம்பாள் எப்படி காண்பிச்சாங்க அதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். என்னென்னா மொத்தத்தில் நாட்டிய சாஸ்திரம் எடுத்துட்டேன்னா 9 ரசம் காமிக்கணும். ஆனால் இதில் வியாக்கியாத்தாக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா முதல்ல 9 கிடையாதுன்னு விட்டான். சார் ஆரம்பிக்கும் போதே இப்படி கன்ஃபியூஷன்ல ஆரம்பிக்கிறது சார். நாங்கள் எதாவது நவரசம்னு வச்சுருக்கோம். ஏன்னா 9 ரசமே கிடையாதுங்கிற 8ஓட தான் நிற்கணுமா, அஷ்டரசம் தான் இருக்கும். 9வது ரசத்துக்கு சாந்தி சாந்தங்கிற ரசம். அந்த ரசத்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அது இன்சர்ட் பண்ணியிருக்கா பின்னாடி. அது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரலாம் இல்லையா? அது பின்னாடி 9வது ரசமா கொண்டு வந்திருக்கா. ஆனால் இருக்கிறது 8 ரசம். ஆனால் இந்த 8 ரசத்திலேயே ரொம்ப பிரதானமான முதல் ரசத்துக்கு ஸ்ருங்காரம்னு பேர். ஸ்ருங்காரம்னா என்னன்னா லவ்னு அர்த்தம். இது ஏதோ ரொம்ப பெரிய வேதாந்த விஷயம், ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி சொல்ல போறீங்கன்னா, படத்தில் காமிக்கிறதையே சொல்றீரே சுவாமி, லவ் பற்றியே சொல்ல போறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சனாதன தர்மத்தை இன்னைக்கும் நம்மளாம் நியூஸ் டிபேட்லாம் பார்த்தா இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப். மற்ற மதங்கள்லாம் வே ஆஃப் லைஃப் கிடையாதான்னு ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன சொல்வேன்? அது நீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஹிந்துயிசம் இஸ் வே ஆஃப் லைஃப் இப்படிலாம் சமாளிச்சேன்னா உங்க பேரன் பேத்தி உங்களை ஒத்துக்காது. பாட்டிக்கு தெரியவே இல்லை, வளர்றதுன்னு சொல்லிட்டு போயிடும். இல்லை நீங்க எப்பவுமே டான் ஆன்சரோட ரெடியா இருக்கணும். வே ஆஃப் லைஃப்னு எதுக்காக சொல்றோம்? ஹிந்துயிசம் எல்லாரும் வே ஆஃப் லைஃப்ங்கிற ஒத்துக்கிற அர்ணப் கோஸ்வாமிலேருந்து எல்லாரும் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் மை பேனலிஸ்ட், ஹிந்துயிசம் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு கத்துறாரு. ஆமா எல்லாரும் ஓ எஸ் எஸ்ன்னு கத்துறாங்க. எப்படி அது வே ஆஃப் லைஃப் ஆகும்னு கேட்டா, நம்ம முதல்ல சிருஷ்டியையும் சிருஷ்டிகர்த்தாவையும் பிரிச்சே பார்க்கறது இல்லை. இது என்ன சார் சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தானா? இதெல்லாம் கிரியேஷன் தானே. இதை படைச்சவர் கர்த்தா இல்லையா? மதம் மாறிட்டு தான் நினைக்க வேண்டாம். கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா சஹஸ்ரநாமத்திலே வருது. அதனால பெருமாளுக்கு கர்த்தான்னு பேர். அதனால அந்த கர்த்தாவானவர் இந்த அத்தனை பூமண்டலம் மட்டும் இல்லை, சம்சாரத்துல எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் படைச்சிருக்கார். அப்படின்னா கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்க, கிரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மற்றைய மதங்கள்லாம் என்ன பண்ணோம், கிரியேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிரியேஷன் சொல்லிடும். படைத்தவன் எதை படைக்கின்றானோ அதை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்லக்கூடியதுதான் ஏனைய மதங்கள். அவளுடைய கருத்து, அது நம்ம குறைச்சு பேச வேண்டாம். இப்ப நம்ம சனாதன தர்மத்தில் எப்படின்னா, படைத்தவன் படைப்புக்குள்ள இருக்கான். புரிஞ்சுக்குங்கோ. இப்ப பெருமாள் இதை படைச்சுட்ட, என்னையும் படைச்சிருக்கார், வாட்டர் பாட்டிலையும் படைச்சிருக்கார், பேக்கையும் படைச்சிருக்கார், உங்களெல்லாம் படைச்சிருக்கார். இப்ப பெருமாள் எங்க இருக்கார்? அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார் சார். வைகுண்டத்துல பார்க்கடல் பையன் தூங்கின்ற பரமரடி பாடி தூங்கிட்டு இருக்காருங்க. இல்ல, இதுக்குள்ளேயும் இருக்கார். So Sanatana Dharma goes to an extent where it says that the creator has ensured that there is a creation.
and he is an integral part of the creation. இதுக்குள்ள இருக்கார். பக்கெட்ல ஜலம் இருந்துதானே காலால உதைக்காதேன்பா, கதவை காலால தள்ளாதேன்பா, பேப்பர் மேல காலை வச்சுட்டா அதுல சரஸ்வதி தேவி இருக்காம்பா. அதனால பெருமாள் என்கின்றவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். ஆயிடுதா? அப்படின்னு வியாபிச்சிருக்காருன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது, நம்ம ஜலத்தை எடுக்கும்போது என்ன சொல்றோம், அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. பஞ்சபூதங்களுக்கும் நாயகனவன் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளேயும் இருக்கார். அக்னி ஆவாகனம் பண்ணும்போது சொல்றோம் விஷ்ணவே ஸ்வாஹா, விஷ்ணுவுக்கு நான் இந்த ஹவிச கொடுக்குறேன், ஏன்னா அந்த அக்னிக்கு அந்தராத்மாவா இருக்கார். சூரியனை பார்த்து சொல்றோம் இல்லையா, உதிக்கும் சூரியன் இல்லையா, உதய சூரியனை பார்த்து சொல்றோம். அது உதய சூரியன் எப்படின்னு தெரியல, சூரியனை அவர் நம்புறாரான்னு தெரியல, நான் சொல்றேன் உதய சூரியனை பாருங்க. ஓ, உதய சூரியனை பார்த்து சொல்றோம் தேசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன்னு கிரீட்டிஹாரின்னு சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சொல்றோம். சந்திரன் யாருன்னு கேட்டா சந்திரமா மனசோஜாதா, சந்திரன் தான் பெருமாளுடைய மனசுலேருந்து வந்ததுங்கிறோம். மொத்தத்துல சந்திரன் சூரியன் யாருன்னு கேட்டா சந்திர சூரிய நயன அப்பிரமேயவா, சந்திர சூரிய உச்ச நேத்ரே. அதனால படைப்பு அனைத்தும் பெருமாள் தான் சொல்லிடுறோம். அப்ப என்ன ஆயிடுது, even if we take the medical science as per Sanatana Dharma, which is Ayurveda, அதை தயாரிக்கக்கூடியவர் தனவந்திரியை நினைச்சுட்டு தான் மருந்து தயாரிப்பார். தனுர் வித்தையில பயன்படுபவர் முதல்ல பெருமாளை தியானம் பண்ணிட்டு தான் அந்த வில் எடுப்பார். கந்தர்வ வேதத்துல ஒரு நிபுணரா இருக்கக்கூடியவர் பெருமாளை தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறார். மொத்தத்துல என்ன தெரியுது, whichever is the science or art form around you, you see that form as that of the Lord. அதனால தான் சனாதன தர்மத்தை வே ஆஃப் லைஃப்ங்கிறோம். இப்போ நீங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போறேன், அலோபதி டாக்டர் ஆரம்பிக்கும் போது அவர் பிரேயர் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்றார், இதுல எங்க சார் கடவுள் வந்தார், இது தனி ஆர்ட், இது தனி சயின்ஸுங்கிறார். நமக்கு எல்லாமே கலந்துருக்கு. அப்படின்னா ரசானுபவம்னு வரும்போது வாழ்க்கையில நம்ம we don't separate love. In fact காமம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு புருஷார்த்தமாவே பார்ப்போம். தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்லும்போது மோட்சத்தை மட்டும் நம்ம வசதியா சொல்றது இல்லை, தர்மமும் வேணும், அர்த்தமும் வேணும், காமமும் வேணும், மோட்சமும் வேணும் வச்சுக்கலாம். மோட்சம் மட்டும் பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியாள்லாம் இருக்கா, ஆனா மத்த இதுவும் புருஷார்த்தங்களே. அதனால காமம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப வசதியா சொன்ன விஷயம். அதனாலதான் கிரகஸ்தாசிரமங்கிறது சன்னியாசியை விட வசதி. சன்னியாசிக்கு நம்ம நமஸ்காரங்கள்லாம் சொல்றோம், ஆனா சன்னியாசியை விட வசதி கிரகஸ்தன் தான். ஏன்னா கிரகஸ்தன் ஒருவனுக்கு தான் அக்னி காரியம் பண்றதுக்கான தகுதி உண்டு. பிரம்மச்சாரி இன்னொருத்தருக்கு புறத்தியாடுக்கு ஒரு காரியம் பண்ணக்கூடாது, சன்னியாசியும் புறத்தியாடுக்கு இன்னொரு காரியம் பண்ணக்கூடாது. ஒரு கிரகஸ்தன் ஒருத்தன் தான் வேள்வி விளக்கலாம் ஒரு நாளுக்கு 3 விதத்துல. அதனால திரேதாக்னி கல்பனம்னு பேர் இருக்கு. தாட்சிணாக்னி, கார்கபத்தியம், வைஸ்வானரம் இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி கிரகஸ்தனுக்கு உண்டு. அதனால the family system has been given immense importance. அதனால தான் இன்னைக்கும் நம்ம பிராச்சீன கோவில்கள்ல காமசாஸ்திரத்துக்கு சம்பந்தமான சிற்பங்கள்லாம் நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல போருக்கு போயிடுவா, போருக்கு போன உடனே அவ செத்து போயிடுவா. யார் போயிருக்காளோ சைனியர்கள்லாம் அவ போயிடுவா. இப்போ அடுத்தது அந்த பத்னி இருக்கும், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஃபேமிலி சிஸ்டம் எப்படி ரைஸ் பண்ணணும்னு அம்மாவுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தா அவ என்ன பண்ணிடுவோம், நீ கோவில் போயிட்டு வான்னு சொல்லிடுவோம். அது சிற்பங்கள்லாம் பார்க்கும்போதே அதுக்கு தெரிய வரும், இப்படித்தான் நம்ம ஃபேமிலி சிஸ்டமை வளர்க்கணும்னு. ஸோ டெம்பிள் பிகேம் அ சென்டர் வேர் பீப்புள் லேர்ன் சோ மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ். அதனால தான் பல பேர் நீங்க நான் விதேசங்களுக்கு கான்க்ளேவ்ஸ்க்கு போகும்போது சொல்லுவா, என்ன உங்க கோவில்ல இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் போட்டிருக்கா. சிற்பங்கள்லாம் போடுவதற்கு காரணம், இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 16 வயசு குழந்தைக்கு செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ஆரம்பிக்கணும்னு. அது ஆரம்பித்த முதல் தேசம் நம்ம தேசம் தான். we have been the most modern of all times. அதனால இப்போ ஸ்ருங்கார ரசம்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது ஸ்ருங்காரத்தில் ஆரம்பிக்கிறன்னு நினைக்கப்படாது. நவரசங்களுக்கு பிரதானமே ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்காரத்துக்கு வேற யாரை எடுத்துக்காட்டா சொல்றது, பெருமாள் தாயாரை தவிர்த்து இல்லையா. அப்போ ஏற்பட்ட அஷ்டபதியை சேவிக்கக்கூடிய பக்தாள் மகனியாள் இங்க பல பேர் இருப்பாள். கடைசியில முடிப்பார் ஜெயதேவர், ரெண்டு பேரும் ஒரே படுக்கையில உருள்றாளாம், ராதையும் கிருஷ்ணனும் லக்ஷ்மி நாராயணனை போலேன்னு ஜெயதேவர் எடுக்கிறார். அதனால ராமாயணத்துல சிங்கார ரசம் இருக்கான்னு கேட்டா சிங்கார ரசத்தை இறைச்சி வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்லி அவரை தான் 14 இயர்ஸ் காட்டுக்கு அமைச்சாச்சு சார், அவர் எங்க சார் ஜாலியா இருந்தாவா.
என்னமோ சீதை வந்து காட்டுக்கு போனோன்னா நம்மளாம் ஓன அழறோம். அவர் ரெசார்ட்டுக்கு போன மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. 13 years ஜாலியாக இருந்திருக்காரு. ஏன்னா அந்த தளிகை பண்ணி போட்டு இது இப்போ துணி மணியெல்லாம் தோச்சு போட்டு காய வச்சு மடித்து வச்சு என்னென்ன நித்தியப்படி தளிகைக்கு வேணுமோ எல்லாம் லக்ஷ்மணன் பார்த்துட்டுருவார். இப்போ அரண்மனையில் இருந்தாலாவது யார் எங்கே இவர் எங்கே அது எங்கே இது எங்கேன்னு கைத்தட்டின்னு இருக்கணும். இங்கே அதெல்லாம் இல்லை. யார் எங்கேன்னா ஒரே ஒரு ஆள் லக்ஷ்மணன் தான் வருவார், எல்லா காரியமும் பண்ணிட்டு போயிடுவார். ஷீ லிவ்ட் அ வெரி கம்ஃபர்டபுள் லைஃப் இன் த ஃபாரஸ்ட். 13 வருஷம் சௌக்கியம்னா சௌக்கியம், பரம சௌக்கியம். இந்த கடைசி ஒரு வருஷம் தான் இது இந்த ராவணன் வந்து கிட்னாப் பண்ணி அவன் மீட்டு மூமெண்ட்ல மாட்டிட்டு ஏதோ இந்த தகராறுலாம் நடந்தது. அதனால 13 வருஷம் சௌக்கியமா இருந்தா. சிங்கார ரசம் எங்கேயிருந்து சார் ஆரம்பிக்கிறதுன்னா நம்ம தசரதரோட சிங்கார ரசத்துக்கு போக வேண்டாம். அது ரொம்ப அனுபவியம் கிடையாது. அவர் 350 பத்னி இல்லையா? சிங்கார ரசம் டிவைடட் பை 350 ஆகிடும் அது. அதனால இங்கே எப்படின்னா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணது ஒரே ஒரு ஆள். ராமர் வந்து சீதை மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். அது எப்போ சார் கான்சென்ட்ரேட் பண்ணார்னா உபோத்காதத்திலேயே சொல்றார். இது வால்மீகி அவ்வளவா சொல்லலை. வால்மீகி வந்து டு த பாயிண்ட் பேசிட்டு போயிடுவார். வந்தார் சார், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் சார். கம்பர் இருக்கார் பாருப்பா, அவர் தான் நல்லா அனுபாவியமா சொல்லுவார். வேணுங்கிற இடத்த எந்த இடத்த ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோ அழகிய தமிழ்ல சொல்லுவார். என்னாச்சு, ராமர் அப்படி மிதிலாபட்டினத்துக்குள்ள நுழைஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே செய்தி வந்துடுச்சு நம்ம விஸ்வாமித்திரருக்கு, அதுவும் கேட்கறதுக்கு அவங்க போது அதனால கேட்குறேன். அதனால மிதிலாபட்டினத்துக்கு நுழையறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரருக்கு ஒரு வாட்ஸ்ஆப்ல ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம்வர் ஆஃப் சீதாஜி. இவர் பார்த்தார், ஏற்கனவே இவர் ஸ்வயம்வர்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். மேனகாவோட ஒரு சம்பந்தம் வச்சுன்னு ஒரு பெண்ணை பெற்று எடுத்து எனக்கு கல்யாணம் வேற பண்ணி கொடுத்து இல்லையா? சகுந்தலாவை எனக்கு தானே பண்ணி கொடுத்தார். அதனால இது ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு விஸ்வாமித்திரருக்கு. அவர் என்ன சொன்னார், சரி நம்ம ஜாலியா இருக்கலாம், ராமன் கூட இருக்கார், எலிஜிபிள் பேச்சுலரை கூட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறார். கூட்டின்னு போகும்போது லக்ஷ்மணனும் கூட வர. மிதிலாபட்டினத்துக்குள்ள பிரவேசமான பிறகு கிடுகிடுகிடு விஸ்வாமித்தர் நடந்து போயிட்டார். பல தம்பதிகள் அப்படிதான், பின்னாடி வராளா இல்லையானே பார்க்க மாட்டான். எங்க யாத்திராக்கள்ல நிறைய மாமி அப்படி மாட்டின்ட்டு அவர் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்பா. நான் சொன்னேன், மாமி ஐயோ கவலைப்படாதீங்க, நான் வேணா தேடின்னு வரேன். ஐயோ தேடின்னு வராதிங்க, அவர் எங்கேயும் இருக்கட்டும். அதுதான் ஆச்சரியம், அவரது தேடின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மாமியுடைய சிங்கார ரசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெருமாள் உள்ள நுழைஞ்சிருக்கார். விஸ்வாமித்திரன் கிடு நடந்து போயிட்டார். நம்ம லக்ஷ்மணன் எங்க போனார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய இந்த AK-47 கிடைக்கும் பாருங்க, அந்த ஒரு வெப்பன் கடைக்கு போயிட்டார். அவருக்கு பிடிச்சது, அவர் எப்போ சண்டைக்கே காத்துட்டு இருப்பார். இது ரஃபேல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அது அப்போ தேவைப்படுறது பாருங்க இப்பெல்லாம். அதனால போய் அந்த கடையில போய் எல்லாம் வாங்கிட்டு இருக்கார். ராமர் பார்த்தார், கொஞ்சம் ஊரை அனுபவிக்கணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்காரு, நேபாளுக்கு வந்திருக்காரு சார். அதனால ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், இந்த ஊர் என்னமா தான் இருக்குன்னு ஒரு சின்ன குறுக்கு தெருவில் போயிட்டார். மிதிலா கிராஸ் ஸ்ட்ரீட், மிதிலா மெயின் ரோட், மிதிலா அதில் போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த குறுக்கு தெருவில் அவர் மட்டும்தான் போயிட்டு இருக்கார், வேற யாரும் இல்லை. இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன லோ லைன் பால்கனி, லோ ஹேங்கிங் பால்கனி, கசீபோன்னு சொல்லுவா. அந்த யூரோப்பியன் கோத்திக் ஸ்டைல்லாம் கசீபோன்னு பேர் இருக்கு. அங்கே அந்த பெண்கள்லாம் ஏதோ பந்து விளையாடிட்டு இருந்தாலும் அதில் அந்த பந்து எங்கேயோ விழுந்துட்டான். சீதா நீ போய் எடுத்துன்னு வா, எவ்ரி டைம் ஐ எம் கெட்டிங் இட் அப்படின்னா. சரி சீதா கிடுன்னு போய் ஓடி போனான். அந்த பந்தை எடுத்தா இந்த குறுக்கு தெரு வழியா வேற யாரும் போக மாட்டாடு. இது யாரும் கீழே எட்டி பார்த்தா, ராமர் யாரும் நம்மளை பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சு அவர் பார்த்தா. இவர் 2 பேர் பார்த்துக்கிறத கம்பர் பார்த்துட்டார். உடனே பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம், என்னதும் நலத்தினால் இணைகள் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். பாருங்க நல்லா பாருங்க, அவளும் நோக்கினாள்னு சொல்லக்கூடாது. என்ன சார் இது ஒரே ப்ராப்ளமா இருக்கு. நீங்க சாலமன் பாப்பையாவே போயிடுங்க, அவர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் தாத்தா. ஏன் அவரும் நோக்கினாள்னு சொல்லணும், ஏன் சார் அவளும்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா, அந்த காலத்துல அவர் என்கின்ற வார்த்தை ஜெண்டர் நியூட்ரல். ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். பல பேர் வந்து எங்க மாமியார் வந்தாருன்னு தான் சொல்லுவான். அந்த காலத்துல மாமியார் வந்தாள்னு சொல்ல மாட்டான். அதனால அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்னு தான் வரணும், கரெக்ட் தமிழ் படி. அது பல பேர் நம்ம ரொம்ப மேதாவின்னு நினைச்சு அதை திருத்த வேற சொல்லிடுவோம், அவளும்னு ஆகிடுவோம். கம்பர் மாமன் சொல்லிட்டு பேர் என்ன இது நம்ம எழுதினதே வேற, இவர் சொல்றதே வேற. அதான் 2 பேரும் பார்த்துட்டாலாம்.
ஏன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இல்லாட்டா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த தடவை சொல்கிறேன். கேட்டவா பல பேர் இருக்கா, ஆனாலும் உங்களுக்கு மறுபடியும் ரீடெலிகாஸ்ட். ஒரு இடத்துல உபன்யாசத்தை சொன்னேன், நான் திரும்பியும் இதை சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நேற்று தான் சொன்னேன்னு. அவள் ஒன்றும் ரியாக்டே பண்ணல. நான் ஏன்னு கேட்டேன், நீங்கள் நேற்று சொன்னேன் ஒத்துக்கிறோம், ஆனால் நேற்று சொன்னதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம். அவன் அந்த பாயிண்ட்டை பிடிக்கல இல்லையா. அதனால் அந்த ஒரு அட்வான்டேஜில் தான் எங்களை மாதிரி உபன்யாசங்களுக்கு வாழ்க்கையே ஓடுறது. கேட்டு மறக்கிறாளும். அதனால அதே விஷயத்த மறுபடியும் சொன்னாலும் எல்லாரும் அப்படியே புதுசு கேட்குற மாதிரியே கேட்பா. அப்போது என் ஆறாவது ஆழ்வார். அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரும் பார்த்துட்டாளாம். அது புரியுது சார், அதில் பார்த்துட்டாங்கிறதுல என்ன சார் சிங்காரம்னு கேட்டால், இந்த சிங்காரத்தை விட ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி. அவர் என்ன பண்ணார், ஆபஸ்தம்ப மகரிஷி சூத்திரக்காரர். அவர் சூத்திரங்கள்ல நிறைய கோட் பண்ணி எழுதுவார். ஆபஸ்தம்ப சூத்திரக்காரரால் தான் ஏறக்குறைய நிறைய இந்த யஜுர்வேதத்தில் யஜுர்வேதம் தான் பொதுவாகவே ஜாஸ்தி. யஜுர்வேதத்திலேயே ஜாஸ்தி ஆபஸ்தம்ப சூத்திரக்காரால் தான். சாமவேதம் ரிக்வேதம் அவளில் மைனாரிட்டி. சாமவேதம் ஒரு அளவுக்கு இருக்கா, ரிக்வேதம் கொஞ்சம் ரொம்பவே மைனாரிட்டி. அதனால நம்ம கண்ட்ரியிலேயான கோட்டாவே கொடுத்துடலாம் அவளுக்கு, மைனாரிட்டிங்கிற விஷயம் இருக்கிறதுனால. அதனால இப்போ என்னென்னா, இந்த யஜுர்வேதத்தில் ரெண்டு சூத்திரக்காரால் இருக்கா. ஒருத்தர் வந்து ஆபஸ்தம்பர், இன்னொருத்தர் போதாயலர்னு பேர். ஆபஸ்தம்ப சூத்திரக்காரா யாராவது இங்கே இருக்கா? எதுவும் அதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன், இவ்வளோ தான் கேட்பேன். சில பேர் அடுத்த கேள்வி ஒரு என்ன கேட்க போகிறாரு, அது ஆபஸ்தம்பரை பற்றி ஏதாவது கேட்டுவிட்டாருன்னு நான் தவிச்சுருவேன். போதாயனக்காரா யாராவது இருக்கா? கொஞ்சம் தான், பரவாயில்ல, குட். இந்த ஆபஸ்தம்பர் என்ன பண்ணியிருக்க, சூத்திரங்கள் எழுதியிருக்க. எழுதும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்க, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது என்ன சார் ஒரு ஆணும் பெண்ணும்னு சொல்றேன்னா, கலியுகத்துல இந்த காம்பினேஷனே இப்போ மாறிடும். அதனால ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காம்பினேஷன்ல என்ன ஆகுது, தப்பி தவறி யாராத்திரியாவது அரேஞ்ச் மேரேஜ் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரோலுக்கே இல்லாமல் அது நடந்துடுது. அப்படி நடந்து கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். இந்த அரேஞ்ச் மேரேஜ் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த லவ் மேரேஜ் என்ன எடுத்து அவன் ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு கஷ்டங்கள்லாம் வைக்காம பாரத் மேட்ரிமோனியில் 5655 வீட் கம்ப்ளெக்ஷன் ராகி கம்ப்ளெக்ஷன்லாம் போடாமல் அவளை கூட்டுன்னு வந்துடுறான். அதனால அப்பா அம்மா ஒன்றும் பண்ண வேண்டாம், மேரேஜ் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும், பட்டப்பா செல்லப்பா காமாட்சி அதில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இந்த அரேஞ்ச் மேரேஜில் என்ன ஆகிடுறது, ஃபஸ்ட்டு ஜாதகம் வந்துடும். இதுதான் சார், இந்த ஜாதகத்தினால தான் சார் எங்கள் வாழ்க்கையே போகுது அப்படின்னா, இந்த ஆபஸ்தம்பர் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்க, எல்லாம் பொருந்தி ஜாதகம் மட்டும் பொருந்தலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். எல்லாரும் வந்து விராட் கோலி லாஸ்ட் பால்ல என்ன த்ரில்லோட கேட்கறதோ அது மாதிரி கேட்கணும். என்ன பண்றது, கரெக்டா கொஸ்டின் புரியுறதா? இப்போ எல்லாம் பொருந்திருது, ஜாதகம் பொருந்தலை, என்ன பண்றது அப்படின்னா, ஆபஸ்தம்பர் அக்ஷித்வேன்னு ஒரு சூத்திரம் சொல்றாரு. என்னன்னா, அந்த பெண்ணையும் பிள்ளையையும் நிக்க வச்சுட்டு அவ ரெண்டு பேர் கண்ணு பேசிக்கிறதான்னு பார்க்கணும். ரெண்டு பேரோட கண்ணு பேசி கொடுத்தோம்னா ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியகதை இல்லை அப்படிங்கிறது. யூ டோன்ட் ஹேவ் டு சி. கொஞ்சம் மாசம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நாங்கள் எவ்வளோ காசு இல்லையா. கண்ணு பேசி கொடுத்தோம்னா அது எப்படி சார் கண்ணு பேசும்? ஒத்துக்கிறீங்களா? கண்ணு பேசுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓரல் கம்யூனிகேஷன் இஸ் நாட் ரிகார்டட் as the best form of communication. ஃபர்ஸ்ட் கண்ணு தான். கண்ணால பேச தெரியணும். நீங்க உடனே கவலைப்படுவீங்க, சைனால எப்படி பேசுவான், அவளை பத்தி விட்டு போயிருக்கோம். நம்ம தேசத்தை பத்தி முதல்ல கவலைப்படலாம். கண்ணால பேசணும். ரெண்டாவது பாடி லாங்குவேஜ். மோடி இவரோடு 20 வினாடி கை குலுக்கினார், 20 ஒப்பந்தம் கையாள போகிறது. அவரை போய் கேட்டா அவர் அவ்வளவு நாள் கையை பிடிச்சிட்டார், நான் என்ன பண்ணுவேன். அதனால பாடி லாங்குவேஜ்ல ஒரு கம்யூனிகேஷன். மூணாவது வாயால பேசணும். கண்ணு பேசி நிறுத்தும்னா ஜாதகம் பார்க்க வேண்டாம் ரிஷியே எடுத்து. அதனால அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்னா ஒன்னும் அவ ரெண்டு பேரும் கண்ணும் பிக்ஸ் ஆயிடுது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவளுக்கு ஜாதகம் பார்க்கல. ஏன் சார் ஜாதகம் பார்த்தா என்ன ப்ராப்ளம் வரும்னா, ப்ராப்ளம் வரும். ராமர் கேமத்ரும யோகத்திலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டார் ஜாதகத்துல. ராமருக்கு 5 கிரகங்கள் உச்சம். பஞ்சௌஜே லோகநாயகா, 5 கிரகங்கள் உச்சனா இருந்தது தானே அவர் லோகத்துக்கே நாயகன், வேர்ல்ட் லீடர் ஆயிடுவார். ராமர் அப்படிதான் இருந்தார், சக்கரவர்த்தி திருமகனும். ஆனா அவருக்கு சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் தகராறா இருந்ததுனால கேமத்ரும யோகத்திலே ஸ்லைட்டா தப்பிச்சுட்டார். கேமத்ரும யோகம் இருந்தா ஒய்ஃபை விட்டு கம்ப்ளீட்டாவே பிரிஞ்சிருவா, இதை கொஞ்ச நாள் பிரிஞ்சார்.
ஆனால் ஜாதகம் பார்த்தா ஜனகர் கொடுத்துருக்க மாட்டார். அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருங்கிறதுக்காக ஜாதகம் பார்க்கவே இல்லை. அடுத்தா இவ ஜாலியாக இருக்கா. இப்போ இந்த சிருங்காரம்னு பார்க்கும்போது சரி இவ 2 பேரும் மீட் பண்ணிட்டா சார், அது ஓகே. சிருங்காரம்ங்கிறது லவ்னு சொன்னேளே, when the love arise in a person, be it the man or the woman, எப்போ வரும் இந்த சிருங்காரம்ங்கிற ஒரு ரசம்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது வரும். சம்யோக சிருங்காரம்னு பேர். 2 பேரும் சேர்ந்து இருக்கா, பிரிஞ்ச போதும் வரும் இல்லையா? நம்ம பொதுவாக இந்த காலத்தில் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயகன் நினைச்சுன்னு அப்படியே தவிச்சுட்டு போற ரங்கநாதர் அங்கே இருக்காரே, நான் பிரிஞ்சிருக்கேனே, அம்சரைய மடனாராய் தூதெல்லாம் விடுவோம் நாயகி. அதனால பிரிஞ்சிருந்தாலும் வரும். இப்போ நிறைய பேர் என்ன டவுட் கேட்பாங்க, சார் ராமன் வந்து பிரிஞ்சிருக்கப்படாதுங்கிறதுக்காக சீதையை 14 வருஷம் காட்டுக்கு கூட்டுன்னு போனார், அதெல்லாம் ஒத்துப்பேன். ஆனா பாவம் லக்ஷ்மணன் அந்த உரிமையை விட்டுட்டு போலாமா? அந்த உரிமையை பத்தி நீங்கள்லாம் உபன்யாசகர்கள் இவ்வளவு சம்பாவனை வாங்குறீங்களே, ஒரு வார்த்தை சொல்றீங்களா? பாவம் அந்த உரிமையுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு பாருங்க சார். அவர் லக்ஷ்மணனை பிரிஞ்சு 14 வருஷம் இருந்தாலே எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இல்லையா? ஏன்னா கொஞ்சம் கோபக்காரர் நம்ம லக்ஷ்மணன். அதனால அப்பாடி இங்கே போயிட்டு வாங்க, நான் 14 வருஷம் போயிட்டு வாங்க, நாங்கள் ஜாலியாக அயோத்தியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வேர்ல்டு டூர் ஒன்று விட ஈஜிப்ட்லேருந்து எல்லா ஊருக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்ம ரொம்ப வால்மீகியை விட ஞானிகளையும் நம்ம மனசில் வச்சுக்கூடாது. வால்மீகி ஹஸ் மேட் அ பாயிண்ட் நாட் டு மென்ஷன் ஹர் நேம் மோர் தென் ஒன்ஸ், வி ஷுட் லீவ் இட் தேர். ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஏன் உரிமையை பற்றி சொல்லலை அப்படின்னா, இப்போ வந்து ராமர் பல்லு தேய்ச்சாருன்னு தான் சொல்லலை, அது தேக்கலைன்னு வச்சுக்க முடியுமா? அதனால வால்மீகி எது வேணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவார். இப்போ முதல்ல இவன் கல்யாணமாய் வந்துட்டா. சார் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், அதுல ஏதாவது சிருங்காரம் இருக்கான்னு கேட்டால் அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிங்கிருணீஸ்வ பாணினா. என் பொண்ணு, திஸ் இஸ் மை டாட்டர். அது பெரிய விஷயமா சார்? ஜனகர் சொல்றது பெரிய விஷயம். ஜனகர் பெரிய கர்மயோகி, ஞானயோகி. அவர் வந்து யாக்ஞவல்யர்னு ஒரு மகரிஷி கீழே பாடம் படித்தார். அவரோட சகபாட்டிகள்லாம் கூட இருந்தார். ஆனால் இந்த யாக்ஞவல்யர் அப்படியே ஜனகரை மட்டும் பார்த்துட்டு கிளாஸ் எடுப்பார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு மாதிரியே எடுத்து, ஏன் நம்மளை பார்த்து சொல்லப்படாதா அப்படின்னு நினைச்சேன். யாக்ஞவல்யருக்கு இது புரிஞ்சு படுத்து, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், புரிஞ்சு படுத்து. அதனால ஒரு நாள் மாயாக்னியை மூட்டினார். ஒரு இல்யூஷனரி ஃபயர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மிथिला எரியுது, தக தக தகான்னு எரியுது. எல்லாரும் ஓ மை ஆடி கார் அப்படின்னு ஒரு மந்திரி ஓடுறார். மந்திரிலாம் அந்த காலத்துலேருந்து ஆடி கார் தான் வச்சுப்பார். அதனால ஒரு மந்திரி ஆடி காருன்னு ஓடுறாரு, ஒரு மந்திரி BMW ஓடுறாரு. எப்படி இருந்ததுன்னு கேட்டால் யாரோ அக்னிஹோத்திரம் பண்ணி கீழே போட்டுட்டாங்க. புரியுதா? இந்த 100 கார் இருந்தது, யாரோ வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு கீழே போட்டாலாம். ஏன்னா இதெல்லாம் அக்னிஹோத்திரங்கிறது இந்த பக்கத்துலேருந்தே பண்ணுறது இல்லையா, பண்ணி போட்டாலாம். அதனால ஓடுறா எல்லா மந்திரிகளும். அப்போ யாக்ஞவல்யர் பார்த்து கேட்டார், ஜனகா மிथिலையே எரியறதேப்பா, உன் வஸ்துக்கள் எத்தனையோ எரிஞ்சு போகுமே, போய் காப்பாத்திக்கோ ஜனகா. இப்போ அவர் சொன்னாரா, பிரதீப்தாயாம் மிथिलायाம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. எரிவது மிथिலை, அதுல என்னதுன்னு எதுவுமே இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு ராஜா, அந்த காலத்துல ராஜான்னு பேர் வச்சு அவ்வளவு ஒழுங்கா இருந்திருக்கா பாருங்க. அதனால இவ்வளவு உத்தமமான ராஜா இருந்திருக்காரு. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். நல்ல ராஜான்னா மழை கொட்டும் அப்படி சொன்னார். ஆனா அதே ஜனகர், எந்த ஜனகர் என்னதுன்னு எதுவும் இல்லைன்னு சொன்னாரோ, மமகாரமற்ற ஜனகர், இன்னைக்கு சீதையை கொடுக்கும் போது எம் சீதா மம சுதானர், எம் பொண்ணுனர். ஏன்னு கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல, மமகாரம் விட்ட ஜனகன் கூட சீதையை பார்த்துட்டு எம் பொண்ணுன்னா, அவ எப்பேற்பட்ட உத்தமமான ஒரு குழந்தையா இருந்தா ஜனகர் கூட எம் பொண்ணுன்னு சொல்லி. இந்த கல்யாண மண்டபங்கள்ல சில குழந்தைகள்லாம் ஓடும். சார் இது யாருக்கு சார்? அந்த அப்பா இது தெரியல சார், இது யாருக்குன்னே தெரியல அப்படின்னு. ஹி வில் டிசோன் த சைல்டு. ஏன்னா அது அவ்வளோ வசனாக இருக்கும். நம்ம குவைட்டாக பாருங்க, 2 குழந்தைகள் நமத்தான் உட்காந்துருக்கீங்களா, குவைட்டாக உட்காந்து. இந்த மாதிரி குழந்தைகள் முன்னாடி அவர் தொடக்கத்தில் சொன்னார், குழந்தைகள் நிறைய பேர் வரணும்னார். அது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, கதை கேட்குற குழந்தை நிறைய வரும். ஏன்னா சட்டுன்னு குழந்தைகள்லாம் கூட்டுன்னு வந்துருக்கோன்னு சொல்லிடுவா. அது என்ன, இங்கே வந்து நான் பாலகாண்டம் ஆரம்பித்தா கிருஷ்ணிதா காண்டமாக போயிடும். அதனால கதை கேட்கக்கூடிய குழந்தை, கோஆப்ரேட்டிவ் சில்ட்ரன் யாராவது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ கம்முன்னு உட்காந்து போயிட்டு இருக்கு. புரியுறதா நான் சொல்கிற கதை? புரியுறது. அதனால அது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட். ஏன்னா இப்போல்லாம் உபன்யாசம்னா புரியாத மாதிரி சொன்னால் தான் வித்வான்னே ஒத்துக்கிறாங்க. புரியவே கூடாது சார், என்னென்னவோ சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னால் தான் வித்வான்.
என்னுடைய பாலிசி எப்போவுமே ஐ எம் ஹியர் டு இன்ஃபார்ம் நாட் இம்ப்ரெஸ். விஷயத்தை புரியறதுக்காக தான் நான் வரேனே ஒழிய கண்ணாபின்னா கஷ்டமான வார்த்தைகளை போட்டு காம்ப்ளிகேட்டட் ஆகி யாருக்கும் புரியாமல் இருக்கிறது இஸ் நாட் மை ஆப்ஜெக்டிவ். இப்போ இயம் சீதா மம சுதான்னு கையை பிடிச்சு கொடுத்தார். சார் திருமங்கல்ய தாரணா ஆச்சா? அது ஒரு விஷயம், சிங்கார ரசத்தில் ஒரு சின்ன ஒரு டிட்பிட் சொல்கிறேன். திருமங்கல்ய தாரணா ஆச்சான்னு கேட்டால் நமக்கு ரொம்ப பிராச்சீன பద్ధதியில் கல்யாணத்துக்குரிய மந்திரங்களில் திருமங்கல்ய தாரணத்துக்கு மந்திரமே கிடையாது. இல்லையே சார், நம்ம ஏஆர் ரஹ்மான் பாவம் அலைபாதியில் டியூன் போட்டிருக்காரு, என்ன மாங்கல்யம் தந்து நான் என்னன்னு போட்டிருக்காரு, நம்ம ஹரிஹரன்லாம் பாடியிருக்காரு அப்படின்னா அதனால தான் ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு. வேதத்தில் இருந்தால் ஏற்கனவே இந்த ரிஷி போட்டுட்டு போயிருப்பாரு. நம்ம ஏன் போடுறோம்னா இந்த மாங்கல்யம் தந்து நானேனாங்கிறது பிராச்சீன பద్ధதியில் இல்லை. கன்யகாதானம்ங்கிற பாணி கிரகணம் தான் நமக்கு ரொம்ப சிறந்தது. அந்த முகூர்த்த காலத்துக்குள்ள அதுதான் பண்ணணுமே ஒழிய முகூர்த்த காலம் தாண்டி திருமங்கல்ய தாரணம் ஆயிடுச்சுன்னா கூட தேவையில்லை. அந்த முகூர்த்த காலத்துக்குள்ள பாணி கிரகணம் தான் ஆயிடுத்து. ஐயோ வீட்டுக்கு வந்தா, யாரு கௌசல்யாவின் வீட்டுக்கு வந்தா சீதைக்கு வயசு அப்போ 6. நம்ம மாத்திர அப்பதான் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள்லாம் சொல்லி முடிக்கிறது. அதுக்குள்ள சீதைக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அப்போ அது தப்பி தவறி நான் கிஷ்கிந்தா கண்ட நீ இல்லேன்னு விட்டேன், மன்னிச்சுக்கணும் எல்லாரும். இல்லை சமதாதான் சுந்தரகாண்டம். இப்போ இவாள்லாம் சௌக்கியமா உள்ளுக்குள்ள நுழையிறா. பிரவேசம் பண்ண உடனே கௌசல்யாவானவள் அந்த சீதா பிராட்டியை தன் மருமகளால் ரொம்ப சக்தியா பார்த்துட்டான். அது பின்னாடி சொல்றார் கம்பர், சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குரிசில் இவர் ஆரென்னு குகன்பினவ கோகவேகன் குற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான் அப்படின்னு கம்பர் எடுக்கிறார். அந்த குகன் இன்ட்ரடியூஸ் பண்ற, பரதன் குகன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றது இதுதான் கௌசல்யா. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை, அங்க இருக்கக்கூடியவாள்லாம் கௌசல்யாவை சேவிக்கிறாளாம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்ன குகன் வினவர், இவர் யாரு அப்படின்னு குகன் கேட்கிறாராம். கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம். அப்படின்னா என்னன்னா, மூவுலகையும் ஈன்றவன் பிரம்மா, பிரம்மாவை தன் நாபிக்கமலத்தில் ஈன்றவன் நாராயணன், அந்த நாராயணனை தன் கர்ப்பத்தில் ராமாவதாரத்தில் சுமந்த பெரும் செல்வந்தையுடையவள் இவள். So she is the one who is fortunate enough to have had the creator in her womb. அதோட சொல்லி நிறுத்தல, செல்வம்னு சொல்லியிருந்தா போரும், பெரும் செல்வம்னர். அது ஏன்னு கேட்டா திருக்குடந்தை ஆண்டவன்கிற ஒரு பெரிய சுவாமி அதுக்கு அர்த்தம் சொல்லுவார். என்னன்னா, சீதைக்கு கல்யாணம் ஆகச்ச வயசு 6. அவ வந்தாளாம். வந்தபோது அவளுக்கு நித்தியப்படி யாராவது கூந்தலை வாரி கோதி விடணுமோ, அதனால கௌசல்யா நித்தியப்படி எண்ணெய் தடவி அதை வாரி திரிவேணியா அப்படி வாரி விடுவலாம். அது வாரி விடக்கூடிய கிரமங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. வாரி விட்டு 3ஆ பிரிக்கணும். அப்புறம் இந்த சீப்பு இருக்கும், அதை வாயில வச்சுக்கணும். கோணகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்றே பாகவதாளுடைய உச்சிஷ்டம். அதனால நமக்கு ஸ்விக்கி கூட அப்படிதானே டெலிவரி. ஸ்விக்கி ஊபர் ஈட்ஸ்னா அவளே சாப்பிட்டுட்டு அது பாகவதாளுடைய உச்சிஷ்டத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இல்லை பாதி அவா சாப்பிட்டு பாக்கி பாதியை நம்ம கொடுக்குறாங்க. இதுதான் உத்தமம் பாகவதாள். அதனால அவ வச்சுட்டு நான் கோதி வாரி ஈறி விடுறா. வாரி விட்ட உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணப்படலாம், திரும்பி கௌசல்யா தேவியை விழுந்து சேவிப்பலாம். சேவிச்சுட்டு சொன்னாடா, இதுதான் எனக்கு பெரும் செல்வம். திஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் ட்ரெஷர் தட் ஐ ஹவ் காட். அதனால அப்பேற்பட்ட சீதை ராமனோடு சிருங்கார ரசத்தில் ததும்பி வாழ்ந்து வந்தாள். இது வரைக்கும் புரியுது. அவ காட்டுக்கு கிளம்பி போயிட்டா. சார் திடீர்னு காட்டு கிளம்பி போயிட்டானா எந்தெந்த இடத்துல சிருங்கார ரசம் இருக்குன்னு தானே என்னால சொல்ல முடியும். காட்டுக்கு கிளம்பி போயிட்டா. காட்டுக்கு கிளம்பி போன உடனே நிறைய காட்டுல புதுசா புஷ்பம், அதாவது காட்டு புஷ்பங்கள் வேற நாட்டு புஷ்பங்கள் வேற. சீதா பிராட்டி இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்த உடனே ராமரை பார்த்து சொல்ற, இப்படி இருக்கு புஷ்பம் பாரு ராமா. அப்ப ராமர் கூடவே ஒரு ஆளை வச்சிருக்க, லக்ஷ்மணா சீதைக்கு எந்த புஷ்பம் வேணுமோ அதை பறிச்சு கொடு. அதுக்கும் அவர் பண்ண மாட்டார், அதுக்கும் லக்ஷ்மணன் தான். அதனால சொல்ற, எத்யத் பலம் பிரார்த்தயதே புஷ்பம் வா ஜனகாத்மஜா தத் தத் பிரதத்யா வைதேஹ்யா யத்ராஸ்ய ரமதே மனஹா. அவ மனசை சந்தோஷப்படுத்து லக்ஷ்மணன். வேண்டாம். அப்புறம்
ஒரு நாள் சொன்னார் என்னன்னா, விதேஹ்யா பிரியமாகாங்ஷன்னு ஸ்வயம் சித்தம் விலோபயன்னு ந ராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே ந சுஹித்பிர் வினாபவா மனோமே பாததே திருஷ்டுவா ரமணீயம் இமம் கிரிம். இந்த மலை கீழே நம்ம உட்கார்ந்து இருக்கோமே சீதை, நீ என்னை பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அனுபவம் இருக்கு பாரு சீதை, இதுக்கு முன்னாடி எனக்கு ராஜ்யம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், எல்லாம் வேண்டாங்கிறார். சார் ராமர் எப்பவுமே அப்படிதானே சார், அவர் எதுவுமே வேண்டாம் தானே சொல்லுவாரான்னு கேட்டா இல்லை. ராமருக்கு கொஞ்சம் வருத்தம் வரும்போது நம்மள மாதிரி கொஞ்சம் புலம்புவர். சார் அப்படிலாம் ராமர் புலம்பிருக்காரா சார்? என்டி ராமராவ் அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை சார். வால்மீகி கொடுத்த ராமர் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். எதுக்கு இது சொல்ல வந்தேன், இப்படி சீதையை பார்த்து நீ இருக்கேன்னா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்றாரோன்னோ. விராதன் ஒரு அசுரன், ராட்சசன், ஆரண்யா காண்டத்தின் தொடக்கத்துல சீதையை கடத்தின்னு போயிடுறான். அந்த காலத்துல மேக்சிமம் கிட்னாப்டுனா சீதை திரௌபதி தான், இவாளதான் மேக்சிமம் கிட்னாப் பண்ணியிருக்கான். சீதை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப ராமனும் லக்ஷ்மணனும் பின்னாடியே ஓடுறான், விராதா விராதா விராதான்னு ஓடுறான். அப்போ ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற, நம்மளே கஷ்டப்பட்டு நாடெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கோம், காட்டுல வந்த நம்மள சீதையை விட்டு பிரிச்சு சீதையை கடத்தின்னு போயிட்டான். இப்பதான் தெரியுது கைகை இதெல்லாம் தான் எனக்காக ஆசைப்பட்டா போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அரண்யா காண்டத்துல வருது. இதெல்லாம் எங்க உபன்யாசகர்கள்லாம் ஜென்ரலி மேடையில சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படி சொல்லிட்டா ராமருடைய வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருமோன்னு அவளுக்கு பயம். எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. ராமர் நமக்கு இன்னைக்குமே ராமர் தான். ராமன் ஒரு மனுஷனா பிறந்தார்னா மனுஷனுடைய குணத்தை காண்பிச்சாதான் ராமாயணத்துக்கு பெருமையை ஒழிய நாங்கள் இருக்கிறதெல்லாம் மறைச்சி 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 வச்சு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு யாராவது அந்த மூலத்தை வாசிச்சுட்டு ஏன் இதையே அவர் சொல்லலைன்னு கேட்பான். அதனால ராமர் சீதையோடு முழுக்க சிங்கார ரசத்தை அனுபவித்தார். ஒரு காலகட்டம் வந்தது எங்கன்னா சீதை நினைச்சு பார்க்கிறார். இது ரொம்ப பியூட்டிஃபுல் திருஷ்யம். எங்கன்னா சுந்தரகாண்டத்துல வரும். சுந்தரகாண்டத்துல ஹனுமான் முதல்ல இது ஹனுமானா இல்லாட்டா ராவணன் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு இதை இப்படி வந்திருக்கானான்னு ஒன்றும் தெரியல சீதைக்கு. ஷோமி ஒரு ஆதார் கார்டு. ராவணன் சொன்னா, அது நம்ம ஹனுமான் சொன்னார், இல்லைம்மா இது நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறா, எங்களை மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் சட்டுன்னு டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதான் சட்டுன்னு ஆதார் கார்டு கிடைக்குங்கிறா, இல்லாட்டா கஷ்டம்னு. ஆதார் கார்டு தானே உனக்கு வேணும், நீ சட்டுன்னு பெங்கால் போயிட்டியானா டக்குன்னு எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாள், அங்கே போய் வாங்கிக்கோன்னு அவர் சொல்கிறார். அந்த காலத்து அவருக்கு என்ன பம்பு பாருங்க. அதனால சீதை இப்படி சொன்ன உடனே ஹனுமான் சொன்னார், இல்லைம்மா நான் ராமர்கிட்டேருந்து தான் வந்திருக்கேன். அப்புறம் அவர் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார் இன்ஃபர்மேஷன். முதல்ல அவர் மோதிரத்தை கொடுக்குறார், அந்த அம்மையார் சூடாமணி கொடுக்குறார், இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சர். அப்போ ஹனுமான் ஒரு வார்த்தை கேட்கிறார், அம்மா இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன், பார்த்துட்டு நான் இங்கேருந்து பாரத தேசம் போறேன், சூடாமணியை கூட்டு கொடுக்குறேன். ராமன் அந்த சூடாமணியை பார்த்துட்டு, ஐயோ இது சீதாது இல்லடா, இது கீதாது அப்படின்னு சொல்லிட்டா நான் எப்படிமா இங்க மறுபடியும் வருது அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உங்களை தான் பார்த்துருக்கேங்கிறதுக்கு வேற ஏதாவது அடையாளம் நீங்க சொல்லி அனுப்புவேடா. அப்ப சீதா பிராட்டி ஒரு வார்த்தை சொல்றாங்க, எங்களுக்கு நடந்த பிரணய கலகத்தை நான் உனக்கு சொல்றேன். பிரணய கலகம்னா அன்பால வரக்கூடிய ஒரு சண்டை, ஒரு சின்ன லவ்னால வரக்கூடிய சண்டை. இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. அந்த சண்டைய பிரணய கலகம்பா. ஸ்ரீரங்கத்துல பிரணய கலகம்னு ஒன்று நடக்கும். நீங்க போய் இன்னைக்கு நித்தியப்படி இந்த வருஷம் பிரணய கலகத்தை சேவிக்கணும்னா போங்க. என்னன்னா ஸ்ரீரங்கத்துல உற்சவமூர்த்தி இருக்காரு இல்லையா, நம்பெருமாளுங்கிற அழகிய மணவாளன், அவர் பக்கத்து ஊர் உறையூருங்கிற ஊருக்கு எழுவர். அது உறையூருங்கிறது ஒரு பிரதேசம். அங்க தாயாருக்கு கமலவல்லி நாச்சியார்னு பேர். இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரும் உறையூர்ல இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாரும் ரெண்டு பேரும் மகாலட்சுமி தான். ஆனா அவாவாளுக்கு நம்பிக்கைன்னு வரும்போது என்ன ஒரே மகாலட்சுமியா இருந்தாலும் பல பேர் சொல்லுவா, எனக்கு என்னவோன்னா காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் அசைவிச்சா தான் தாயார் அசைவிச்சா மாதிரி இருக்கு. சில பேர் சொல்லுவா, இல்ல 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 அது என்னவோ இந்த பத்மாவதி தாயாருடைய அழகு வேற யாருக்கும் வராதுப்பா. இதே மகாலட்சுமி நம்ம ஊருக்கா அபிமான தேவதையா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இந்த இடத்துல எப்படின்னா, பெருமாள் உறையூருக்கு எழுவர். உறையூருக்கு போயிட்டு வரும்போது அங்க கமலவல்லி நாச்சியார பார்த்துட்டு வருவார்.
பார்த்துட்டு வரும்போது நம்பெருமாள் என்ன பண்ணிடுவார், இது உற்சவமாவே நடக்கும் ஸ்ரீரங்கத்துல, மோதிரத்தை கொடுத்துட்டு வந்துடுவார். எடுத்தா திரும்பி மோதிரத்தை எடுத்துன்னு அப்படி வரும்போது என்ன ஆகும், பெருமாள் வந்து அந்த காவேரி ஆத்தங்கர மணல்ல வருவார். அதனால கொஞ்சம் மணலை கொஞ்சம் பூசுவா. இப்போ தாயார் ரங்கநாயகி தாயார் காத்துன்னு இருப்போம், இன்னும் வரல இன்னும் வரலையே நினைச்சுட்டு இருப்போம். அப்போ பெருமாள் வரும்போது கதவை சாத்திடுவோம். இதெல்லாம் உற்சவங்கள்ல நடக்கும். இன்னைக்கு கதவை சாத்திடுவோம். அப்போ பட்டர்கள்லாம் சொல்லுவா, பெருமாள் வந்திருக்க, திறக்க மாட்டேன் அப்படின்னு ரங்கநாயகி தாயார் அடம் பிடிப்போம். ஏன்னு கேட்பார், உங்க காலில் கொஞ்சம் மணல் ஒட்டின்னு இருக்கு, காவேரியை தாண்டி போயிருக்க எங்கேயோ, கைய மோதிரத்தை காணோம், யாரை பார்த்துட்டு வந்தேன்? இல்லை அந்த மோதிரம் அப்படி நழுவெடுத்தோ, அது போயிடுத்தது, அது எடுத்துன்னு வர அப்படிங்கிறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் மலர் பந்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இந்த உற்சவம் நடக்கும், மட்டை அடி மாதிரி. இந்த பக்கம் நல்லா பிரணய கலகத்துல பண்ணுவா. அப்போ தாயார் இன்னும் அவளுக்கு இன்னும் சாந்தமால. அப்போ கடைசியா நம்மாழ்வார் வருவார். அவர் சொல்லுவார், யாம் சொல்லுகின்றோம் தாயாரே, அவரை மன்னிச்சு ஏத்துக்கும். அப்போ பிராட்டி சொல்லுவள், எம் நம்மாழ்வார் அண்ணன் சொன்னதால் உம்மை விட்டோம், வாரும் உள்ளே அப்படின்னு. இதுக்கு பிரணய கலகம்னு பேர் ஸ்ரீரங்கத்துல. அந்த பிரணய கலகம் மாதிரி சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா, ராமரும் சீதையும், இது கோவிந்தராஜர் பூஷணம்ங்கிற வியாக்கியானத்துல எடுக்கிறார். ரெண்டு பேரும் கோதாவரி நதிக்கரையில சந்தோஷமா இருந்தார். லக்ஷ்மணன் அவருக்கு வேண்டிய கைங்கரியம், அவருக்கு நித்தியப்படி 24/7 இந்த அம்மையார் வந்து வேலை வாங்கி தள்ளிடுவோம் அந்த லக்ஷ்மணன். அதனால அப்படி வேலை மாங்கு வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு தடவை என்ன எடுத்து இவா ரெண்டு பேர் என்ன பண்ணா சார், பெருமாள் பிராட்டி என்ன பண்ணுவான்னா, அவ வந்து ஏதோ தாயக்கட்டை விளையாடிட்டு பாருங்க, என்ன ஒரு ஜாலியா இருந்திருக்கா. அப்போ ஒரு பெரிய ஒரு போர்டெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. தேசிகன் எடுத்தார், இவா விளையாடக்கூடிய தாயக்கட்டையில எதெல்லாம் பான்ஸ்ன்னு, நம்மளாம் தான் பான். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிபிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மிதா ஸ்தானபேதம் விஸ்வாரீஷா பிரணயி சதா விப்ரம தியூதவிருத்தா பிரம்மேஷாத்யா தததி யுவையோர் அக்ஷசார பிரச்சாரம். பொதுவாக நமக்கு ரெண்டு கலர் பார்ப்போம் இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட், செஸ் போர்ட் மாதிரி. ஆனால் இவா விளையாடக்கூடியதுல 3 கலர் இருக்கான். ஏன்னா திரிகுண பலகம், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கலரா. அதில் ஜீவாத்மாவை வச்சு விளையாடிட்டு இருக்காளாம். அதில் கர்மாங்கிறது தான் டைஸ், அக்ஷசார பிரச்சாரம். அதை உருட்டி விடுவாளா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடுவோமா. நல்ல கர்மா இருந்ததுன்னா வீட்டில் இருப்போமா, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்தால் உபன்யாசத்துக்கு வந்துருவோமா அப்படின்னு. அப்படி ஒரு ஜாலியா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கா. இதுல ராமர் கொஞ்சம் தோத்து போற மாதிரி ஆயிடுச்சு, லூசிங் சைடு ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ராமருக்கு என்னன்னா எல்லாம் நல்ல குணம் தான், அவர் தோத்து போகப்படாது. அந்த ஒரு வீரா, நான் தோற்கப்படாது, whichever way I will ensure that I get success அப்படி இப்படி ஏதோ பண்ணார். அந்த அட்டகாசத்துல என்ன எடுத்து, அந்த பலகை கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. சில பேர் இந்த கேரம் விளையாடும் போது வேணும்ட்டு என்ன பண்ணுவார்னா, தம் பக்கம் நிறைய பவுடரை போட்டுப்பா, எதிர்பக்கம் நிறைய பவுடரை போட்டுப்பா, இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டேன். சீதை ஏதோ தடுக்க வந்தா, இதை பாருங்க, டோன்ட் சீட், தேர் இஸ் CCTV கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டக்க வரா. அப்ப வரும்போது ராமர் இப்படி கையை விலக்கி விட்ட, அவ திலக்கம் அழிஞ்சு விட்டான். திலக்கம் அழிஞ்சு போனா என்ன சுவாமி, அது பெரிய விஷயமே இல்லையே. சீதை அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்க வேணாம். ஆனா சீதை வந்து ரொம்ப சென்டிமெண்டல் லேடி. என்ன இருந்தாலும் அவ பக்கத்துல இருந்தாலும் ஐ வேல்யூ திஸ் திலக்கம் மோர். ராமர் இப்படி பண்ணிருக்கப்படாது. He wants to win every battle and he has done this injustice to me. 3 நாள் ராமரோட பேசாம இருந்துட்டார். ராமர் எது கேட்டாலும் பதில் இல்லை. ராமர் பார்த்தாரு, வாட் இஸ் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் இப்படி பேசி அவளும் பேசுறது நிறுத்திட்டார். இவா ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த பிரணயம் வந்து கலகம் வந்து நம்ம லக்ஷ்மணன் தெரியாது. அவர் ஏதோ பாவம் அன்னைக்கு புளிப்பு கூட்டம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு பருப்பு சீலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ ராமர் சீதைக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பா. ராமர் வந்து, லக்ஷ்மணா மதனி கிட்ட போய் சொல்லு, அதை எடுத்து வைக்க சொல்லு. அவர் சொல்லுவா, லக்ஷ்மணா உங்க அண்ணா கிட்ட போய் சொல்லு. லக்ஷ்மணன் பார்த்தாரு, ஏற்கனவே இவ வேலை வாங்குறான், சேர்த்து இது வேற ஒரு வேலை, இவா ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தூது வேற போக வேண்டியதா இருக்கு. அவர் சொல்லிட்டார், ஐ ஹவ் டு பிரிங் வுட்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஐ அம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டை எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போயிட்டார். கொஞ்சம் நாழியாச்சு. ராமர் அப்படியே கொஞ்சம் காத்தாடலாம்னு வெளியில வந்தார். கோதாவரி சலன்னு ஓடிட்டு இருக்கு. அந்த காலத்து நதியெல்லாம் ஓடும், ஜலம் இருக்கும் நதியில. அதனால ஜலத்தை அப்படியே ஓடிட்டு இருக்கு. போய் பார்த்துட்டு இருக்கார். சீதையும் வெளியில வந்தா. அவள் இப்படி பார்த்தா. ராமருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல சீதை கிட்ட பேசாம இருக்க முடியும். லக்ஷ்மணனும் இல்லை.
என்ன பண்றதுன்னு பார்த்தார். மெதுவாக மோதிரத்தை எடுத்தார். இப்படி கோதாவரி மணலை நழுவ விட்டுட்டு மணலால் மூடிட்டார். மூடிட்டு சொன்னார், மோதிரம் காணாமல் போயிடுது, மோதிரம் காணாமல் போயிடுது. யார் இருக்காங்க கேட்கறதுக்கு? சீதை தான். அவளுக்கு ஒரே பதறி அடிச்சு போயிட்டு அப்படியே துடிச்சு போயிட்டா சீதை. ஏன்னா அவள் அப்பா பண்ணி கொடுத்த மோதிரம் நிச்சயதாக்குறது போது அவர் பாவம் மாதம் மாதம் சிட்டு கட்டி பாவம் இதை வாங்கி வச்சிருக்காரு. எங்கள் அப்பா கொடுத்தது பொண்ணும் ரெண்டும் கொடுத்துருக்காரு. என் பொண்ணும் கொடுத்துருக்காரு, பொண்ணையும் கொடுத்துருக்காரு. அதனால இன்னும் கொஞ்சம் நாளில் பொண்ணை தொலைக்க போற, பொண்ணாவது அவர் கையில் இருக்கட்டும்ன்றதுக்காக என்ன பண்ணா, எங்க விட்டே அப்படின்னு சொல்லிட்டு மணலை கலைச்சா. மோதிரம் கிடைச்சது. இதை பார்த்தேன் நான், மோதிரம் கிடைச்சதா, எங்க கிடைச்சது அப்படின்னு இவாளுக்கே தெரியாம இவ ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிரணய கலகத்தால் வந்த சிங்காரத்தை நினைச்சிட்டு சீதை இன்னைக்கு அழறா ஹனுமார் கிட்ட. அன்னைக்கு நாங்க மோதிரம் எங்களை சேர்த்து வச்சது, இன்னைக்கு கூட பாரு ஹனுமான், இந்த மோதிரம் தான் இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற இடத்த சொல்றாங்க. இது ஒரு சிங்காரம். இன்னொரு சிங்காரத்தை பத்தி ரொம்ப ஆச்சரியமா இதை கொஞ்சம் பாதியோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இன்னொரு பாதி ஒரே வீரம். இதுல மாறி மாறி ரசங்கள் கலந்து வரும். ஏன் சார் கிளீனா நீங்க இந்த ரசம் அந்த ரசம் சொல்லக்கூடாது. நம்ம ஆத்துல பண்ற ரசமே அப்படிதான். சில பேர் சொல்லுவா, உங்களுக்கு குழம்பு வேணுமா ரசம் வேணுமா? குழம்பு குத்துமுளை அப்படின்னு. அப்ப ரச பாத்திரத்துக்குள்ளேயே கரண்டி விட்டுட்டு கலக்கிடுவான். இப்போ என்ன ஆச்சு, குழம்பாயிடுது, கொஞ்சம் விட்டேன்னா சாத்துமுதாயிடும் அப்படின்பா. அதனால அதுவே ரசமாயிடுது பாருங்க. அதனால ஒரே கதையில 2-3 ரசங்கள் இருக்கும். இப்போ ஒரு ரசத்தை பார்ப்போம். சிங்காரம் தானே இப்போ பார்த்துட்டு. ராமரும் சீதையும் ஒரு நாள் நன்னா, இந்த லக்ஷ்மணர் இருக்கார் பாருங்க, இலையை போட்டு நல்லா ஸ்தல சுத்தி பண்ணி இலையை போட்டு நித்தியப்படி நல்ல தளிகை தான். சீதை இன்னைக்காவது ஒரு நாள் தைரியங்காதம் போறோம்னு சொல்லவே மாட்டா. இன்னைக்கு மெனு இந்த மசாலா அந்த மசாலா எல்லாம் சொல்லுவோம். அதுல வேற ராமாயணத்தில் சில இடங்கள் வரும். அவ மாம்சத்தை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டான். உடனே அதுல பெரிய கான்ட்ரவர்சி. அவ நான்வெஜ் சாப்பிட்டாளா இல்லையா? க்ஷத்ரியாள் மாம்சம் புஜிக்கலாம். நல்லா எழுதி வச்சுருந்தோம். க்ஷத்ரியாள் மாம்சத்தை புஜிக்கலாம். வியாக்கியாத்தாக்கள்ல எடுத்துட்டோம். அதனால சனாதன தர்மத்துல வெஜிடேரியன் தான் மோட்சத்துக்கு போவதுலாம் கிடையாது. மகாபாரதத்துல ஒரு பெரிய புச்சர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமோ, தர்மவியாதன்னு பேர். புச்சர். அவர்கிட்ட சப்த ரிஷிகள் சந்தேகம் கேட்கறதுக்கு உட்காருவாடும். அதனால புஜிக்க கூடாதவான்னு சில பேர் இருக்கா, அவ புஜிக்க கூடாது. சில பேர் புஜிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்றது. அவ they can choose to be vegetarian or non-vegetarian. அவ்வளவுதானே ஒழிய வெஜிடேரியனுக்குலாம் தான் மோட்சம், நான் வெஜிடேரியனுக்கு கிடையாதுன்னா நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது. சனாதன தர்மா doesn't make vegetarianism mandatory, but it is preferable. புரியுறது இல்லையா வித்தியாசம்? டாக்டர் கிட்டே போனால் அவர் என்ன சொல்கிறார், சார் இந்த ரெட் மீட்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, அது இருக்குது, அதுக்காக விட்டுவிட்றா. சில பேர் இப்போ வீகன் ஆகிடுறான், இது மொத்தத்தை பாலையே விட்டுடுறாங்க. அதனால் இப்போ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வந்துடுத்து இல்லையா? அதனால இந்த இடத்துல ராமர் புஜித்ததாக உண்டு. மகாபாரதத்தில் கருடோபாக்கியானம் ஆதிபர்வாவை சொல்லும்போது அவர் ஆமை, யானை, பாம்பெல்லாம் சாப்பிடுவார். சார் கருடன் நான் வெஜிடேரியனா சார்? அவருக்கு என்ன புளியோரையா வைக்க முடியும்? கருடனை பார்த்து புளியோரையா சாப்பிட சொல்லுங்க, அவர் பாம்பை தான் சாப்பிடுவார். அதனால அந்தந்த ஜாதி அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வித்தியாசமே பெருமாள் பார்க்க மாட்டார், நம்மளும் பார்க்க கூடாது. விஷயத்துக்கு வரேன். அப்படிலாம் லக்ஷ்மணன் நித்தியப்படி தளிகை பண்ணி போடுவார். ஒரு நாள் ராமர் என்ன பண்ணார், நன்றா சாப்பிட்டார். சில சமயங்கள்லேயே நம்மளே ஒரு பிடி ஜாஸ்தி சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோ. அவர் சாப்பிட்டார், நல்லா வெத்தலையெல்லாம் போட்டாச்சு. எப்படி சார் அவர் வெத்தலையை போடலாம்னா, கல்யாணம் மானவா தான் வெத்தலை போடலாம். அது தெரியுமோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணமானவா தான் சந்தனம் பூசிக்கலாம், கல்யாணமானவா தான் வெத்தலை போடலாம். என்ன சார் இந்த கல்யாணமான இவ்வளோ சலுகை உண்டான்னா இந்த 1+1 ஆஃபர் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டதே பெரிய விஷயம். அதனால இந்த குட்டி குட்டி டிஸ்கவுண்ட் எல்லாம் இதை சேர்த்து கொடுப்போம். சந்தனம் பூசிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். பிரம்மச்சாரி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டுறாதீங்க. அதனால ஒருத்தர் கேட்ட லல்லு பிரசாத் யாதவ் எப்படி சார் அவர் இது வெத்தலை போட்டுட்டே இருந்தார். அவர் தான் 13 குழந்தைகள் இருக்கணும், பெரிய கிரகஸ்தவர், பரம குடும்பி அவர். அதனால அவர் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் வெத்தலை. இதில் என்னென்னா ராமர் வெத்தலை சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நன்னா படுத்துக்கிறதுக்கு நன்னா இருக்கும். அதனால சில சமயங்கள் இந்த இடத்துல தேவையில்லை, சமாஜம் ரொம்ப பார்த்து வச்சிருக்கா. உபன்யாசம் ஆன பிறகுதான் எல்லாரும் ஆற்றுல போய் சாப்பிடுவேன். சரி, நாங்கள் யாத்திராவில் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா ஷார்ட்டவுனில் தான் நான் உபன்யாசமே சொல்லுவேன். அங்கே எல்லாரும் பார்த்தேன்னா அப்படியே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே அசங்காமல் உட்காந்துருப்பா. என்னன்னு பார்த்தேன்னா அத்தனையும் உறங்குவது போல் யோக செய்யும் பெருமாள்.
இந்த டிசம்பர் சீசன்லாம் வரும்போது மெட்ராஸில் கார்த்தாலேருந்து ராத்திரி ப்ரோக்ராமாக இருக்கும். ஒருத்தர் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ எப்படி சார் அவரை எழுப்புறது? எப்படி எழுப்புறது? அப்போ நான் என்ன பண்ணுவேன், பெருமாள் கிட்டக்க வந்தான்னு சொல்லும்போது டக்குன்னு முடிச்சுடுவேன். அதனால இங்கே பெருமாள் படுத்துட்டார். சீதையினுடைய மடிய ஒரு தலையணையாய் வைத்து கொண்டு ராமர் படுத்துட்டார். படுத்துட்டு அவ முடி கோதி விட்டு இருக்கா. அப்ப ராமரை அனுபவிச்சாளாம் சீதை. சுகசுப்த பரந்தப ஸ்ரீமான் அப்படின்னார் வால்மீகி. தூங்கும் போது இவ்வளவு அழகா இருக்காரு. அழகு எப்போ அனுபவிக்கணும்னா தூங்கும் போது தான் அனுபவிக்கணுமா? சார் புரியலையே சார். நீங்க ஒண்ணு பண்ணணும், உங்க ஆப்பிள் போனோ, சாம்சங்கோ, நோக்கியாவோ, மோட்டோரோலாவோ, ரெட்மியோ எந்த போனா இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட கொடுத்துட்டு நான் தூங்கும் போது அந்த போட்டோ எடுங்க. நாளைக்கு இது பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஹோம் அசைன்மெண்ட் அதுதான். நாளைக்கு முதல்ல அந்த போட்டோவை நீங்க தான் டிலீட்டே பண்ணுவீங்க. வாயிலேந்து ஜொல்லு, கண்ணுல புளிச்ச அந்த காலத்துல இந்த 7up அட்வர்டைஸ்மெண்ட்ல பரட்ட தலை ஒன்று இருக்குமே, அந்த மாதிரி ஒரு தலை, பரப்பின கால், இதை விட சுமாரா ஒருத்தர் இருக்கவே முடியாது, நமக்கே தோண்டி போயிடும். அதனால ராமர் எப்படி அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் போறோம், 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு 250 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கியூல போய் நிக்கிறோம். அவரை போய் கேளுங்க, எதுக்கு நிக்கிறேன் கியூல? ரங்கநாதனை பார்க்கறதுக்கு. அவர் என்ன பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு. படுத்துன்னு இருக்கிற அழகை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கியூல நிக்கிறோம். ஏன்னா அவர் படுத்துன்னு இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்காருன்னா முழிச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருப்பார்? ஆழ்வார் எடுத்தார், அம்மா மலர்கண் வளர்கின்னானே என்னான் செய்கேனே. அதனால சீதை அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கா. சுகசுப்த பரந்தப அப்படின்னு ராமர் படுத்துன்னு இருக்கிறத அனுபவிக்கிறார். சார் அதுக்கு மேல ஏதோ ஒன்று சொல்ல போறது இல்லைன்னு நினைனா, அப்பதான் இந்த ஜெயந்தன்னு சில பேர் சொல்றா. இல்ல தேசிகன் சொல்றாரு, இது காக்கா, சாக்ஷாத்து இந்திரனுடைய பிள்ளை, காக்க மாத்திரம். அந்த காக்கா அழகால குத்துறது. இது இந்த இடத்துல சிங்காரமா போகாது. அதனால இதோட சிங்காரத்தை நிறுத்திப்போம். சிங்காரத்துல வேற ஏதாவது விரகத ஆபத்துல ஒரு சிங்காரம் வருமானு கேட்டா, சீதை தொலைஞ்சு போயிட்டாலும் ராமர் கீழே பார்த்தார். அங்க கிட்டக்க பார்த்தா அங்க பர்ணகசாலை இருக்கு, அங்க பழங்கள்லாம் விழுந்திருக்கு. என்னவோ அபசகுணமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒருவேளை சீதையை யாரும் கடத்தின்னு போயிருப்பாளோன்னு நினைக்கிறேன். அப்போ ஓடுறாராம். அதை பத்தி சொல்றார் வால்மீகி. விருக்ஷம் பிரதவன் சகிரிம் ச அபி நதீநதம். நதியா நதநதமா ஓடுறாராம். நதியா ஓடுறாருன்னா என்ன அர்த்தம்? நதியா ஓடுறாருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நதியா அல்ல, வேகமா ஓடுறாருன்னா ஃபாஸ்டா ஓடுறாரு. நதியை பார்த்து ஓடுறாரு. வாட் இஸ் நதி? ரிவர். வருது பாயிண்ட் கரெக்டா பிடிக்கிறது தான். யங்ஸ்டர்ஸை வச்சுட்டாதான் டக்குன்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? நத என்ன? பாயிண்ட பிடிச்சுட்டார். நீ அதான் சொல்ல வந்தியா? ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு நீ சொல்ல வந்திருக்கும். கரெக்ட் தான். கிட்டத்தட்ட கிரேஸ் மார்க் அவர் கரெக்டா சொல்லிட்டு. என்னன்னா, எந்த ரிவர் ஈஸ்ட்வர்ட்ஸா ஃப்ளோ ஆகுதோ, இப்ப நமக்கு பார்த்தோம்னா காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் ஈஸ்டா தானே போறது, அதுக்கு நதின்னு பேர். வெஸ்ட் பக்கம் போச்சுன்னா அதுக்கு நதன்னு பேர். நர்மதாலாம் நத. அதனால இவர் நதி நதனா ஒரே ரிவர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பக்கமா ஓடிட்டு இருக்காராம் ராமர். விருக்ஷம் பிரதாவன்னு. எங்க போய் சீதையை தேடுறதுனே தெரியலையா அப்படிங்கிற வால்மீகி. சார் இந்த மாதிரி உங்களுக்கு விரகதாபம் எப்பவாவது உங்களுக்கு வந்திருக்கா சார்? ஹேவ் யூ ஹேட் தட் ஃபீலிங்? ஜெர்னலிஸ்ட் கேட்குற மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா உண்டு. நான் 2011 பாம்பேயில் இருக்கும்போது முதல் முறையாக இந்த கம்பெனியில் போனஸ்னு ஒன்று கொடுத்தா. அது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது. ஏதோ பாவம் அவளால் முடிஞ்சதை கொடுத்தா, எனக்கு வேணுங்கிறத கொடுத்தா வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே இதில் ஏதாவது ஒரு உபயோகமாக ஒரு வஸ்து வாங்கலாம்னு பார்த்தேன். மோட்சம் கிடைக்காதுன்னு தான். அதனால இந்த ரூபாயில் என்ன வாங்கலாம்னு பார்த்தா, அப்போ தான் டுவெல் சிம் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். டுவெல் சிம் ஃபோனை வாங்கிட்டு நான் வந்தேன். அப்போ சாக்கிநாக்கான்னு ஒரு இடம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. சாக்கிநாக்காங்கிறது அந்தேரி பக்கத்தில் பாம்பேயில். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கர்மாவை தொலைச்சி மோட்சம் நிச்சயம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அவுட்டர் ரிங் ரோட் மாதிரி அது. அதனால நான் அந்த சாக்கிநாக்காவில் போய் அப்படியே செல்ஃபோனை, புது செல்ஃபோன் பிரமாதமாக இருக்கும், ரெட் கலர் இல்லையா? அதனால கடியவாகி புடை பறந்து விழுந்து செவ்வரி ஓடின்னு ஆழ்வார். அந்த செவ்வரி ஓடி இருக்கக்கூடிய செல்ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு பஸ்ஸில் ஏறினேன். டபுள் டெக்கர் பஸ் எல்லாம் உண்டு பாம்பேல. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அந்த குர்லா பக்கம்னா அப்படியே நாங்கள் அந்தேரி தாண்டி குர்லா தாண்டி மாட்டுங்கா போனோம். போகும்போது நான் அப்படியே ஒரு நிற்க தான் முடிஞ்சது. அங்கே அவ்வளவு ஜனத்தொகை. அதனால உட்காரத்துக்குலாம் இடம் கிடைக்கல. திரௌபதி எப்படி சரணாகதி பண்ணும்போது நின்னாலோ
அந்த மாதிரி நான் வந்து துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு சரணாகதி கோலத்தில் நின்னேன். ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பாவம் என்னன்னா, எனக்கு கஷ்டமே கொடுக்கப்படாது, இது குடியரசு நாடு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உங்க பொருள் என் பொருள் தான். இப்போ நடுவில் பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது, நீங்கள் பார்த்தேன் தெரியல. கேரளாவில் ஒரு மாமி அப்படியே ஃபோன் பேசிகிட்டே நடந்து போனால் பார்த்தேன். ரோடில் நடந்து போனால் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே பைக் ஓட்டின்னு வந்தார். ஏதோ அந்த மாமியை வழி கேட்டார். அந்த மாமி வந்து வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயின்னு, இந்த பக்கம் போனால் வைகுண்டம், அந்த பக்கம் போனால் பாத்தாளம்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அவர் பார்த்தார், சுங்கத்து ஜுவல்லரியில் நல்ல ஒரு செயின் வாங்கியிருக்காடுன்னு சொல்லிட்டு அந்த செயினை அப்படி பிடிங்கின்னு போயிட்டார். அந்த மாதிரி அந்த செயின் ஸ்நாச்சர் என்ன பண்ணார், மாமியை இழுத்துன்னு போயிட்டார். மாமி கொஞ்சம் தின்னா இருந்ததுனால இழுக்க முடியுது, நம்மளெல்லாம் இழுக்க முடியுமா திருட, நம்ம அவரை இழுத்துருவோம். அதனால அது ஒரு விதமான செயின் ஸ்நாச்சிங். இந்த பாகவதோத்தமர் என்கிட்டேருந்து செல்போனை திருடினவர் என்ன பண்ணார், எனக்கு கஷ்டமே தெரியக்கூடாது. அதனால அவருக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கக்கூடிய பெயர் பிக் பாக்கெட். அவர் என்ன பண்ணார், செல்லை எடுத்துட்டார். கொஞ்ச நாள் யாரோட கையை விட்டா கை தான் இருக்கு, செல்லை காணும். அப்போ துடிச்சேன் பாருங்கோ, பஸ்ஸில் இந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் ஓடுறேன், கீழே ஓடுறேன், அங்கே ஓடுறேன். அப்போதான் வால்மீகி சொன்னேன், விரக்ஷாத் விரக்ஷாத்னு ராமர் சீதையை தேடி ஓடினார் பாருங்க. சுவாமி, ராமர் சீதையை தேடி ஓடுறதும் நீங்க செல்லை தேடி ஓடுறதும் ஒண்ணுன்னா, ராமர் தன்னுடைய ஆத்மாவை எங்க வச்சிருந்தார், சீதையில வச்சிருந்தார். நான் எங்க வச்சிருக்கேன், செல்போன்ல வச்சிருக்கேன். நமக்கு அதுதானே கிட்டத்தட்ட எல்லாம் பேங்க்லேருந்து இப்போ அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதில் டெபிட் கார்டு நம்பர் இருக்குது, கிரெடிட் கார்டு நம்பர் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, அதில் இருக்குது, இது இருக்குது, 1008 பாஸ்வேர்டு அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால அப்படி ராமர் ஓடினாராம். அப்புறம் கதம்ப சாக்கை கிட்ட போய் சொன்னாராம் ராமர், அஸ்தி கஷ்டிது துவயா திருஷ்டா சா கதம்ப பிரியா பிரியா. கதம்ப விருட்சத்தை பார்த்து கேட்கிறார் ராமர், கதம்பமே சீதை எங்கேயாவது பார்த்தியா? வில்வ மரத்தை பார்த்து கேட்கிறார், ஸ்னிக்த பல்லவ சங்காஷாம் பீதகௌஷேய வாசினி, அம்மா நீ எங்கேயாவது பார்த்தியா? கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறார், ஹம்சகாரண்ட வாசீனாம் வந்தே கோதாவரி நதி, கோதாவரி தாயே எங்கேயாவது சீதையை பார்த்தியா அப்படின்னா கேட்ட உடனே ராமர் ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு இடத்துல சொல்ற விரகதாபம்ங்கிறது அப்பதான் நமக்கு ரிமோர்ஸ்னு ஒரு இடம் வரும். கம்பராமாயணத்துல வருது. சுக்ரீவனை பார்த்து ராமர் வந்து ரொம்ப தபிக்கிற சொல்ற, சுக்ரீவா சின்ன வயசுல அறியாத பருவத்துல அந்த மந்தராங்கிற கூனியுடைய கூன்ல ஒரு மண்ணுருண்டையை வச்சு அடிச்சுட்டேன்ப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கு சீதையை பிரிந்து தவிக்கிறேனோ என்னவோ. சார், மண்ணுருண்டையால் அடிச்சா ஒய்ஃபை பிரிஞ்சிருவாளா சார் அப்படின்னு நீங்க கேட்பேன், கரெக்டா? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு நம்பிக்கை. ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் கூரத்தாழ்வான் இருந்தார். கூரத்தாழ்வான் வந்து என்ன பண்ண, தன் ஆச்சாரியனை காப்பாத்தணும்னு சோழராஜா குலோத்துங்கன்னு தருணம். அவன் ராமானுஜரை கோர்ட்டுக்கு கூட்டுட்டான். ராமானுஜரை காப்பாத்தணும்னு அவர் என்ன பண்ணார், ராமானுஜருடைய காஷாயத்தையும் திருதண்டத்தையும் அவர் பிடித்து கொண்டு தானே ராமானுஜன் ஆச்சாரியனை காப்பாத்தணும்னு கூரத்தாழ்வான் குலோத்துங்கனான சோழனுடைய அரண்மனை சபைக்கு நடந்து போறார். போன உடனே அந்த ராஜா பார்த்தார், ஏதோ சண்டை வந்தது. சிவாது பரதரம் நாஸ்தின்னா துரோணமஸ்தி ததப்பரம் ஏதோ சண்டை வந்துட்டு, இவன் கண்ணை பறித்து விடுன்னு. கூரத்தாழ்வான் என்கின்ற உத்தமமான சிஷ்யர், ஞானி, பரமபக்தர், அவருடைய கண்ணை எடுத்து விடு. சோழராஜா சொல்லியாச்சு, கண்ணை எடுத்தாச்சு. ராமானுஜர் அப்ப கர்நாடகாவில் இருக்கார், அவர் இந்த மேலக்கோட்டையில் இருக்கார். நம்ம கர்நாடகா பீப்புள்லாம் ரொம்ப நல்ல வாழம். நான் சொல்லல, தேசிகன் சொல்றார் சகஜ சுலப தாசியா அப்படிங்கிறார். கர்நாடகா பீப்புள்னா சகஜ சுலப தாசியானா பழகுவதற்கு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பீப்புள் அப்படிங்கிறார் அவர். இப்போ ராமானுஜர் இங்க இருக்கும்போது தெரிஞ்சு போயிடுறது, கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆன உடனே ராஜா போன உடனே குலோத்துங்கன் போயிடுறான். இப்போ மறுபடியும் ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கு வரார், கூரத்தாழ்வானும் காஞ்சிபுரத்துக்கு வர, ரெண்டு பேரும் சந்திக்கிறான். அப்பதான் வெகு வருஷம் கழிச்சு கண்ணை இழந்த கூரத்தாழ்வான பார்க்கிறார் ராமானுஜர். அப்ப கேட்ட, ஆழ்வீர் எப்பேற்பட்ட உமக்கு கண் போய் விட்டதே, கண்ணு போயிடுதே சார் உங்களுக்கு. அப்ப
அப்படின்னு கதறினார் ராமானுஜர். ஏன் போயிடுத்தோ இல்லையா? ஒரு வார்த்தை சின்ன குழந்தை விழுந்தா கூட ஏன் நீ விழுந்தேன்னு கேட்க மாட்டோமா? உனக்கு ஏண்டாப்பா கண்ணு போயிடுது. புறத்தாழ்வான்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் முன்னாடி ஒரு நாள் பந்தையில நடக்கும்போது, ஒரு வழியில நடக்கும்போது, யாரோ ஒரு வைஷ்ணவர் திருமண் இட்டு வந்திருப்பேன். அந்த திருமண் இட்டு கொண்டது கொஞ்சம் கொஞ்சம் கோணலா இருக்கே நான் நினைச்சிருப்பேனோ என்னவோ, அதனாலதான் கண்ணு போயிடுச்சு. திருமண் கோணலா இட்டிருப்பாரோ நினைச்சு சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிடுவோம். என்ன சார் இப்படி ஒரு மாதிரி ஆங்கிள் எப்படி திரும்பி இருக்கே சார், அது சார் உங்க மூஞ்சியே அப்படிதானே சார் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். இப்படி சொன்னதுக்கு கண்ணு போயிடுதுன்னா ராமர் அன்னைக்கு சொல்றார், நான் சீதை கிட்டேந்து விரக தாபத்தால துடிப்பதற்கு காரணம் அன்னைக்கு நான் கூனியின் முதுகுல மண்ணுண்டையால் அடிச்சதுன்னா. சிங்கார ரசம்ங்கிறது இவா ரெண்டு பேரும் சேரும் போது இருக்கக்கூடிய அனுபவம் மட்டும் இல்லை, பிரியும் போது இருக்கக்கூடிய அனுபவம். அஷ்டபதியில நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவ ரெண்டு பேரும் ஒன்னா அனுபவித்துக் கொள்ளக்கூடிய திருஷ்யங்கள்லேருந்து பிரிஞ்சு 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 பிரிஞ்சுதான் வந்து விரக தாபத்தால ஒரு அஷ்டபதி வரும். கிருஷ்ணா சாவிரகே தவதீனா நிந்ததி சந்தனமிந்து கிரண மனோவிந்ததி கதமரி. அதனால அந்த விரகதாபம் இந்த இடத்துல ராமருக்கு ஏற்பட்டதாம். அப்போ ராமர் விரகதாபத்துல என்ன சார் பண்ணுவார்? விரகதாபம் மட்டும் வந்துடுச்சுன்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவான். கோபத்துல உலகத்தை கூட அழிச்சுடுவான். சொல்ற ராமர், நயேவ தேவானதைதயேன பிசாசான ராட்சசாக பவிஷ்யந்தி மம க்ரோதாத் த்ரைலோக்யே விப்ரநாசதே தேவதானவ யஜ்ஞானாம் லோகாயே ரக்ஷசாமபி பகுதா நிபதிஷ்யந்தி பாணோகாக சரீகிருதாக யத்வா பகுதா நிபதிஷ்யந்தி பாண ஓகைஹி சகலீகிருதாக. லக்ஷ்மணா, நான் என் சீதையை பிரிஞ்சுட்டு தவிச்சுட்டு இருக்கேன். இந்த சமுத்திர ராஜா மட்டும் வழி கொடுக்கல, நான் அத்தனை தானவர்கள் தைத்தியர்கள் எல்லாம் அழிச்சுட்டு அவளை மீட்பேன். சார், இது கொஞ்சம் அசக்தனமா பேசுற மாதிரி இல்லை. அந்த காலத்துல பராசர மகர்ஷிக்கு தெரியவர் தான் தன்னுடைய அப்பா சக்தியை வந்து ஒரு ராட்சசன் கொன்னுட்டான். சக்தி யார் பிள்ளை? சக்தி யார் பிள்ளை? ஏதோ சொன்னேன், ஏதோ கரெக்ட் ஆன்சர் வந்த மாதிரி இருக்கு. வசிஷ்டருடைய பிள்ளை. பராசரர் யாருடைய அப்பா? நீ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா மேல மேல கேட்டுட்டே போவீங்க. வெரி குட். சக்தி யாருக்கு கொள்ளு தாத்தா? ஆன்சர் பண்ணுவாரு. அமிதாப் பச்சன் கேட்டாதான் சொல்லுவேல. வெரி குட். அப்படியே டிப்ஸ்ல இருக்கா. அல்சூர் மக்கள்லாம் சும்மாவா? அதனால சுகபிரம்மத்துடைய கொள்ளு தாத்தா தான் சக்தி. இது எப்படி சார்? எப்படி கொள்ளு தாத்தா தாத்தா பாட்டிங்கிற எப்படி கண்டுபிடிச்சேன்? வியாசம் வசிஷ்ட நப்தாரம். வியாசர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரன். சக்தே பௌத்திரம், சக்தியுடைய பேரன். பராசராத்மஜம், பராசரர் பிள்ளை. சுகதாத்தம், சுகருடைய அப்பா. இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா நீங்க எப்படி வேணாலும் கொள்ளு தாத்தாவா அத்தங்காவா அத்தியம் பேரா அம்மாஞ்சியான்னு கேட்டா பதில் சொல்லிடலாம். சரிதா? விஷயத்துக்கு வருவோம். இந்த பராசரருடைய அப்பா சக்தியை ஒரு ராட்சசன் கொன்னுட்டான். இது பாவம் பராசரருக்கு கொஞ்சம் லேட்டா தெரிய வருது. அவர் என்ன பண்ண, தெரிஞ்ச உடனே ராட்சச சத்திரம்னு ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்னா, அதுல ஹவிசு கொடுக்கும்போது எந்தெந்த ஊர்ல ராட்சசாலாம் இருக்காளோ அவளா நேர வந்து அக்னிகுண்டத்துல விழுவா. ராட்சசால்னா எப்படிமா? ஹூ ஆர் ராட்சசாஸ்? அதான் கேட்க. டெமன்ஸ். அது சரி, டெமன்ஸ்னா எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? டெமன்ஸ்னா ஜென்ரலி எப்படி இருப்பா? நீ சொல்லு, எப்படி இருப்பா? டெமன்ஸ்லாம் எப்படி இருப்பா? என்ன பாக்குறது? என்னமா? who don't follow rules. அப்படின்னா நம்ம டிராஃபிக் ரூல்ஸை நம்ம இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது. நம்ம இந்த ஓனிட்டா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கியா நீ? கொம்பு, வெளியில பல்லு அப்படிலாம் தானே ராட்சசான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மாசத்துல எல்லாரும் இப்போ வருவா பாருங்க. இன்னும் 1.5 மாசத்துல அந்த கூத்தெல்லாம் நடக்கும். எல்லாரும் ராட்சசால் தான் வந்து பிரச்சாரமே பண்ணுவாங்க. அதனால நம்ம தனியாக ராட்சசால்னு நம்ம தேடிட்டு போகவே வேண்டாம். நம்ம சுற்றி இருக்கவாள்லாம் கிட்டத்தட்ட நம்மளே பாதி. அதனால அந்த ஒருத்தர் எழுதினார் எங்கள் ஊரில் பார்த்து, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ராட்சசாலே நமக்குள்ளே இருக்கா.
அதனால இந்த ராட்சசாள்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்னி குண்டத்துல விழ ஆரம்பிச்சுட்டாலும். இந்த ராட்சசாளுக்கெல்லாம் மூதாதையர் புலஸ்தியர்னு ஒரு விஷயம். அவர் வந்து என்ன பண்ண, நிறுத்து யாகத்தை, உங்க அப்பாவை ஒரு ராட்சசன் கொண்டுட்டாங்கிறதுக்காக அத்தனை பேரையும் கொள்றது நல்லதா கரெக்டா அப்படின்னு கேட்டேன். கோபம் விரகதாபம்லாம் வந்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் டிசிஷன் எடுக்கும். சரி, இந்த மாதிரி ராட்சசாளுக்காக ஒரு யாகம் பண்ணாரே, இதே மாதிரி யாகம் இன்னொருத்தர் ஒரு காலத்துல பண்ணாரு. அது யாரு? வெரி குட். ஜனமே ஜெயன்கிறவர் தன்னுடைய அப்பா பரீட்சித்தை வந்து தக்ஷகன் ஒரு பாம்பு கடிச்சு விடுத்தேங்கிறதுக்காக சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்றார். அதனால ஜனமே ஜெயன் பாம்புகளை கொல்றதுக்காக சர்ப்பசத்திரம் பண்ணார். பராசரர் ராட்சச சத்திரம்னு ராட்சசால கொல்றதுக்காக பண்ணார். ஆனா ராமனும் நான் எல்லாரையும் கொன்னுடுவேன் சீதையை மீட்பதற்காகன்னு சொன்னா இது நியாயமா? அது ஏன் சார் அப்படி பண்ணிட்டாருன்னு கேட்டா, சீதையை பிரிஞ்சதுனால இப்படி வந்துருமா? அப்படிலாம் அவ்வளோ ட்ரூவா இருக்கு. அது எப்படி சார் தெரியுதுன்னு கேட்டா, அந்த விரகதாபத்தை இன்னொரு விஷயம் சொல்றேன். வாலிய ராமர் அடிச்சுடுறாரு. அடிக்கிறாரா இல்லையா? அடிக்கிறார். அதுதான் சார் இப்போ பெரிய சர்ச்சை. நாங்க ராஜா பாரதி எல்லாம் விட்டு சாலமன் பாப்பையெல்லாம் டிபேட்டே நடத்துறோம். ராமர் செய்யறது சரியா தவறா? நீங்க என்னங்கிற சில மாமி இல்லைங்கிற, இல்லை சார் ஐ எம் நாட் ஆன் ராமாஸ் சைட், நாங்கள்லாம் SMK சீதை முன்னேற்ற கழகம், ராமர் பண்ணது சரியில்லைங்கிறா. பாருங்க, ராமர் அடிச்சார். இப்போ அது ஏன் அடிச்சாருங்கிறது அப்புறம் பார்க்கலாம், அந்த ஸ்கோப்புக்குள்ள இல்லது. இப்போ ராமர் எதிர்க்க நின்று தான் அடிச்சார், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பின்னாடி நின்றுலாம் அடிக்கல. அங்கு முன்னாடி போய் ஒரு யூட்டர்ன் போட்டுன்னா வாலி அடிக்க வரல, நேராக தான் அடிச்சார். மறைஞ்சு நின்று அடிச்சார், அது அப்புறம் பார்க்கலாம். இஃப் இட் கம்ஸ் இன் அவர் ஸ்கோப் வில் டிஸ்கஸ் தட் இன் டீடைல். இப்போ அடிச்சார் ஒன்றும், வாலி அக்யூஸ் பண்ணுறோம் ராமரை. வாப்பா இங்க ராமர், நீ தான் இந்த தசரதர் பிள்ளையோ, பரதனுக்கு அண்ணா நீ தானோ, ஏன் அப்படி சொல்றான்னு கம்பர். ஏன்னா வாய்மையும் மரமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. உங்க அப்பா வந்து தர்மத்தை காக்கணுங்கிறதுக்காக உயிரை விட்டார். உன் தம்பி பரதன் எனக்கு அண்ணாதான் முக்கியம், நாடு வேண்டாம்னு அவன் சொத்தை விட்டான். இவா 2 பேருக்கு நடுவில் நீ எங்கப்பா நடுவில் வந்து தப்பி தவறி பிறந்தேன். ஆவியும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. எனக்கு புரிஞ்சுபடுத்துறாமா, உன் பத்னிய வந்து யாரோ ஒரு ராட்சசன் கடத்திட்டு போயிட்டாங்கிற அந்த விரகம் துக்கம் அதோட நீ காட்டுல வரும்போது உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரக்கன் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஒரு கொரக்கனை கொல்லலாம், என்ன கொண்டுட்ட போல இல்லையா? ஒருத்தர் மேல கோவத்தை காமிக்க முடியலன்னு வச்சுக்கோ, எது பக்கத்துல இருக்கோ அது மேலதான் காமிப்போம். நான் அடித்து கேட்கிறேன், அடுத்த பிரச்சாரம்லாம் வரும் பாருங்க. நான் அடித்து கேட்கிறேன், நான் அடிக்காமல் கேட்கிறேன், தட்டி கேட்கிறேன், தட்டாமல் கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் தெரியாது. அதனால அப்போ சொல்றான் வாலி, நீ எப்போ சீதையை பிரிஞ்சியோ ஆவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தினை போலும் எப்போ சீதையை விட்டு பிரிஞ்சியோ அந்த விரக தாப்பம் உன்னுடைய நட்டை லூசா கெடுத்து அப்படிங்கிற. அதனால சிருங்கார ரசம்ங்கிறது ராமாயணத்துல ஓங்கி நிற்கிறது. 2 பேரும் சேரும் போதும் சிருங்கார ரசம், பிரியும் போதும் சிருங்கார ரசம். இந்த சிருங்கார ரசத்தை பத்தி இவ்வளவு சொன்னேலே சார். இந்த லவ்ல எது சார் பெஸ்ட் அப்படின்னா, இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பெங்களூர் டைம்ஸ்ல ரீசெண்டாக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணான். அதில் 10,000 யங்ஸ்டர்ஸை கூட்டு கேட்டிருக்கா, கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து கேட்டிருக்கா. கேர்ள்ஸையும் கேட்டிருக்கா, பாய்ஸையும் கேட்டிருக்கா. அது ஒரு ரெஸ்பாண்டன்ட், இது ஒரு ரெஸ்பாண்டன்ட் ப்ரொஃபைலை பார்த்து கேட்டிருக்கா. வாட் டு யூ லைக் இன் அ மேன் அப்படின்னு கேட்டிருக்கா. வாட் டர்ன்ஸ் யூ ஆன் இன் அ மேன். அவள் ஏதாவது சொல்லிக்கணும், ஆக்ஸ் பர்ஃப்யூம் ஏதாவது சொல்லிக்கலாம். அவள் சொல்லலை, ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நல்லா சிரிக்க வச்சாருன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாரும் கிரேசி மோகனை தான் பண்ணிக்க முடியும். ஏன் நல்லா சிரிக்க வச்சார் அப்படின்னா அப்படி இல்லை அர்த்தம். அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே அந்த சிங்காரத்தோடு ஒரு ஹாஸ்யம் கலந்துடுத்துன்னு வச்சுக்கணும். பல பேர் என்னையே அக்யூஸ் பண்ணா ஸ்டார்டிங்லலாம், இவர் ஜோக்கா சொல்கிறார் சார், கதையில் சீரியஸாக சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சார் லைஃபே சீரியஸாக இருக்குது, இந்த ஒரு இடத்துல தான் வந்து நம்ம கொஞ்சம் பெருமாளோட கொஞ்சம் அனுபவித்து கேட்க முடியும். இதையும் நான் சீரியஸாக ஒரே குரலில் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அது எனக்கு என்னுடைய ஸ்டைலுக்கு அது பொருந்தாது. இல்லை சார் நாங்கள் 4-5 பேர் கேட்டிருக்கோம், அவள் சீரியஸாக சொல்லுவா அப்படின்னா இங்கே வர வேண்டாம்.
கொஞ்சம் நம்ம லைஃப்பை லைட்டாக எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் இங்கே வரும். திஸ் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் இல்லையா? யூ கெட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். அதனால கொஞ்சம் நம்ம லைஃப் ஈஸியாக எடுத்துக்கணும்னா உபன்யாசங்களை லைட்டாக கேட்டால் தான் புரியும். அப்படின்னா ஹாஸ்யங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவை. முன்னெல்லாம் என்னென்னா கதைகள்லாம், இப்போ நம்ம ராமாயண மகாபாரதம் படித்தாலே ஹாஸ்ய ரசம் அதில் இருக்கும். எப்போ அதெல்லாம் விட்டுட்டோமோ நம்ம என்ன எடுத்து இப்போலாம் தனியாக லாஃப்டர் கிளப்னு தனியாக வச்சுருக்கோம். காரணமே இல்லாமல் போய் சிரிக்கிறது. நல்லா இப்போ ஜேபி நகரில் படித்தேன். அப்போ இந்த ரோஸ் கார்டன்ஸில் காத்தால லாஃப்டர் கிளப்னு நடந்து வருது. இல்லை சின்ன வயசில் ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். 40 பேர் இருப்பாள். காலங்காலத்தால் ஒரு சிரிப்பாக பாருங்கோ. நானும் சுற்றிக்கிட்டு பார்த்து ஏதாவது அங்கே சிரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும். எதுக்கு இதை வச்சு சிரி? அவர் சொல்கிறார், இல்லை சார் சிரிக்கணும். இப்போ வந்து நாங்கள் 6 to 6 சிரிச்சுட்டே இருப்போம். ஏன்னா நாள் முழுக்க அவரால் சிரிக்க முடியும் இல்லையா? இப்படி இல்லாமல் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க முடியும். அதுக்கு அவர் உபன்யாசத்துக்கு வந்தால் போகிறோம் சிரிக்கலாம். அதனால ஹாஸ்யம்ங்கிறது 2வது ரசம். சிருங்காரம் ஆகிட்டா இப்போ ஹாஸ்யம். ஹாஸ்யம்னா ஒரு அப்படியே சின்ன குழந்தைகள்லாம் சிரிக்கும் பாருங்க, கல்மஷமே இல்லாமல். நம்மளாலும் கொஞ்சம் பார்ப்போம், பக்கத்தில் யாராவது இருக்காளா, எப்படி சிரிக்கலாம், குலுங்கி சிரிக்கலாமா, வாயை திறந்து சிரிக்கலாமா, பல்ல காட்டின்னு சிரிக்கலாமா, பல்ல காண்பிக்காமல் சிரிக்கலாமா, உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கலாமா, வெளியே சிரிச்சுக்கலாமா, இவ்வளோ யோசிக்கிறதுக்குள்ள ஜோக்கே போயிடுவாங்க. குழந்தை என்ன பண்ணுவோம், டக்குன்னு கிளுகிழுன்னு சிரிச்சு. அதுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது இல்லையா? நான் ஏதோ ஒரு கதையில் சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் எப்படி நடக்கிறது, ஏதோ பார்த்த கதையோ அனுபவத்திலேயோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அந்த குழந்தை ஓன்னு சிரிச்சுட்டு அவன் அம்மாவை நம்பாட்டிலையும் இப்படி தானே நடக்கிறது அப்படின்னு கேட்டு அந்த அம்மாக்கா ஒரே கோவம், ரௌத்ர ரசம். ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் ஹாஸ்யம். அதனால் இந்த மாதிரி ஹாஸ்யம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் ஷூர்பனகை இருக்கா பாருங்க. இந்த ஷூர்பனகை மல்டி ரசம். அவள் என்னன்னா ஒரு விடோடு சிஸ்டர் டு ராவணா. அவளை விடோ ஆக்கினதே அவள் பிரதர் தான். அது வேற ஒரு கதை. அவளை விடோ ஆக்கினதே அவள் பிரதர். அவள் வந்து அப்படி ஆகாய மார்க்கமாக செஞ்சரிச்சின்னு வராளாம். மோந்து பார்த்தான்னார், பொல்லா மூக்கினை உடைய அரக்கின்னு அப்படி பார்த்தார். நரமாம்சம் தெரிஞ்சுதான். கீழே பார்த்தா ராமர் அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கார், மிஸ்டர் வேர்ல்டு மாதிரி நல்ல ஒரு 6 பேக்கோட பிரமாணமாக உட்காந்துட்டு இருக்கார். பார்த்த உடனே அவளுக்கு ஆசை வந்துடுச்சு. நேச்சுரல், அது ஒன்றும் தடுக்க முடியாது. அவள் கீழே போனான். கீழே இப்படியே ட்ரெஸ்ஸில் போக முடியாதுன்னு என்ன பண்ணால், நல்லா கொஞ்சம் அந்த ஊரில் என்ன, அந்த ஊரில் மகாராஷ்டிராவில் தானே அவள் வந்தா, நாசிக்கில் தானே வந்தா, பைத்தானி சாரி போட்டு போயிட்டான். அந்தந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை போட்டு போயிருக்கான். ஆந்திரானா போச்சம்பள்ளி. அதனால பைத்தானி சாரிலாம் போட்டு நல்லா ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அப்படியே க்ளீனாக ராமர் எதிர்க்க போய் நின்னான். ராமர் அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறார் ஷூர்பனகையை. அம்மா நீ யாரு கேட்டாலும் கேட்ட. அவ சொன்னா, இந்த காலத்தில் நானே சின்ன வயசில் இருக்கும்போது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் மெட்ராஸ் போவோம். அப்போல்லாம் ட்ரெயினில் போனால் ஒரே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் அவள் செல்லுக்குள்ளேயே பார்த்துருக்காங்க. அப்படியே நம்மளை பார்த்து ஒரு முறைப்பா பாருங்க, எங்கள் நெற்றிக்கண்ணை திறந்தால் அப்படியே எரிச்சிருவா போல இருக்கும். அவளே பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாள். அது ட்ரெயினோடையே போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே என் கதை உன் கதை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். அப்போல்லாம் நான் ட்ரெயினில் இருக்கும்போது நானே கேட்டுக்கேன். 1847 ஒருத்தர் வந்து தீவானா இருந்தார் பாருங்கோ. அவர் ஆத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரன் இருந்தார் பாருங்கோ. அவருடைய ஒன்று விட்ட அத்தங்கா பிள்ளை புரிஞ்சுடுத்து. அந்த மாதிரி ஷூர்பனகையை நீ யார் அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னார் கம்பர், பேதை அவள் தன்னிலை விரிப்பாள். கைலாய மலையை எவன் ஒருவன் எடுத்தவனோ, சிவபெருமானுக்கு சாமகானம் பாடி எவன் ஒருவன் மகிழ்வித்தவனோ, மேனகையும் திலோத்தமையும் வெற்றிலை தருகின்றாள். அக்னி காவலாளி, எவனை கண்டால் சூரியன் அதன் பின் உதிக்குமோ, அப்பேற்பட்ட சேவலோனான ராவணனின் தங்கை நான், என் பேர் சூர்பனகை. இவளை பத்தி ஒண்ணுமே சொல்லி ராமர் பார்த்தா தள்ளெழுத்து இவளை போய் கேட்டோம். வாட் யூ வாண்ட் சூர்பனகா அப்படின்னு. ராமா யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கா. ஓகே கண்டினியூ. ஐ வாண்ட் டு மேரி யூ. ராமர் அப்படி விதிர்த்து போயிட்டார். என்னது, a lot more can happen over a cup of coffee. நம்ம காஃபி டேயில் கூட மீட் பண்ணல, அதுக்குள்ளே நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டீ. அப்போ ராமர் சொன்னார், இதை பாரு சூர்பனகா, ஐ எம் ஆல்ரெடி மேரிட். என்னை பார்த்தா தெரியல, பூனெல்லாம் 6 இருக்குது, மோதிரம்லாம் இருக்குது, கல்யாணம் ஆகிட்டு. அவ சொன்னா, அதனால எனக்கு என்ன.
அவ சொல்றா, ராமன் ஐயோ ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், இல்லை நான் ஒன்னும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சூர்பனகையோடு ஒரு ஹாஸ்யரசம். ராமரும் சீதையும் காட்டுல இருக்கும்போது அப்பப்ப பர்ணகசாலை, அதாவது ஒரே இடத்துல 14 வருஷம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. காட்டுல இருக்கணும்னா சில ரூல்ஸ், யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங் யுவர் பிளேஸ். இல்லையா, அதே இடத்துல வீடை கட்டி ஆதார் கார்டை வாங்கி எலக்ட்ரிசிட்டி பில்லை வர வச்சு அந்த இடத்துல பண்ணக்கூடாது. அப்புறம் காடு நாடாயிடும், மாறிண்டே இருக்கணும் காட்டுல. அப்போ ஸ்வயம் து ருச்சிரே தேசேன்னு ராமன், லக்ஷ்மணா நோக்கெங்க பிடிச்சிருக்கோ அங்க ஒரு பர்ணகசாலை எழுப்புப்பா. லக்ஷ்மணன் ஓன்னு அழாது. ராமன் நான் ஒண்ணுமே சொல்லலையே லக்ஷ்மணா, எதுக்குப்பா அழற? இல்ல எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க கட்டுன்னு சொல்லிட்டியே, எனக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு தனியா இல்லையேன்னா உங்க 2 பேருக்கும் எங்க பிடிச்சிருக்கோ அதுதானே எனக்கு பிடிச்சேன். ஐயோ ஓவரா இமோஷன் காட்டுறான். சரிப்பா நீ ஒரு பர்ணகசாலை கட்டு. அண்ணா நான் கட்டிடுவேன், நீங்களும் மதனையும் ஒரு வாக் போயிட்டோம், வரத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு. நம்மளால நம்ம ஃபிளாட்ல இப்ப பண்றான் பாருங்க, இனி 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா லக்ஷ்மணன் டக்கு டக்குன்னு பண்ணுவார். அந்த காலத்தில் இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு மூவாங்க. ஸோ நான் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ ராமர சீதை கைப்பிடிச்சுட்டு காட்டில் நடந்தாலும் சீதை நடுவில் சிரிச்சுட்டான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ராமரும் சிரிச்சுட்டான். அப்படியே அவர் நடந்து வந்தா சீதை, நீங்க எதுக்கு சிரிச்சேன்? ராமர், நீ எதுக்கு சிரிச்ச? நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க எதுக்கு சிரிச்ச? இல்லை, நம்ம 2 பேரும் நடந்து போகும்போது நீ அன்னப்பறவை மாதிரி நடந்து வரியா, அன்ன நடையிட்டு வரியா, உன் நடையழக பார்த்துட்டு அங்க ஓரமா ஒரு அன்ன பட்சி இப்படிதான் நம்ம நடக்கணும் போல இருக்குன்னு அது நடையழகு உன்னை பார்த்து கத்துடுது. கத்துக்கும் போது அது நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அதுக்கு தெரிஞ்சுதான் என்ன இருந்தாலும் சீதை மாதிரி நம்மளால நடக்க முடியாதுன்னு வெட்கத்துல தலையை குனிஞ்சுன்னு நான் அந்த பக்கம் போயிடுத்தோம். அது வெக்கத்துல போறத பார்த்துட்டு நான் சிரிச்சேன் சீதை. சரி நீ எதுக்கு சிரிச்ச சொல்லு சீதை. இல்ல, நீங்க யானை மாதிரி நடக்கிற பாருங்க, கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமௌ, யானை மாதிரி நடக்கிறேன். அங்க ஒரு யானைய பார்த்தேன். எந்த யானை? சின்ன தம்பி. சின்ன தம்பின்னு ஒரு யானை இருக்கு. பாப்கட் செங்கமலம் தெரியுமா? தெரியாது. பாப்கட் செங்கமலம் எது? பாயிண்ட் பிடிச்சா பாருங்க, மன்னார்குடி கோவில் யானைக்கு பாப்கட் செங்கமலம்னு பேரு. இன்னைக்கும் நீங்க மன்னார்குடி போங்க, மன்னார்குடினா எல்லாரும் இப்ப பயப்படுறாங்க. அதனால மன்னார்குடினா உடனே பயப்பட வேண்டாம். அதனால மன்னார்குடி போனேன்னா அங்க ராஜகோபாலனை சேர்த்துட்டு பாப்கட் செங்கமலம் ஒரு யானை, அதுக்கு அழகா மாசம் மாசம் பாப்கட் பண்ணி விடுவான். அதனால அது பாப்கட் செங்கமலமோ இல்லாட்டா சின்ன தம்பி ஏதோ ஒரு யானை. இந்த யானை அப்படி காட்டுல நடந்துட்டு இருக்கான். ராமரை பார்த்துலாம், நடந்தா இப்படித்தான் நடக்கணும்டா. நம்ம ஹீரோ நடக்கிறாரு, நம்ம படங்கள்ல எல்லாம் ஹீரோட என்ட்ரி அப்படிதான் இருக்கும். அப்படி வருவார், ஒரு அப்படி வில்லன் அப்படி தூக்கி போடுவார், அவன் டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் இடிப்பான், பின்னாடி ஸ்பார்க்ஸ் பறக்கும், இங்கேருந்து தலைவர் வருவார், அப்படியே பாலபிஷேகம் வரும். இதெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ராமர் நடக்கிற அழகை பார்த்துட்டு அங்க யானை நம்மளும் இந்த மாதிரி வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரேம்பை வாக் பண்றது, இந்த ஃபேஷன் வீக்ல எல்லாம் பண்றாங்க, அதுவும் பண்றது. பண்ணின உடனே யானைக்கு தெரியுதுதான் என்ன இருந்தாலும் நம்மளால ராமர் மாதிரி நடக்க முடியாதுன்னு வெட்கத்துல யானை தலை குனிஞ்சுட்டு போச்சான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், யானைக்கு வெக்கம் வந்து தலை குனிஞ்சா எப்படி இருக்கும்? அதை பார்த்துட்டு நான் சிரிச்சேங்கிற. இவா 2 பேரும் இப்படி இருக்கும்போது கடத்தின் போயாச்சு சீதையை. இப்ப ராமர் லக்ஷ்மணர் அப்படியே கிஷ்கிந்தா நம்ம ஊர் பெல்லாரிக்குள்ள நுழையிறா, ரெட்டிகாருவ கேட்டுன்னு உள்ள வர. இப்படி உள்ள வந்த உடனே ரிஷ்யமூக பர்வதத்தின் குகையில சுக்ரீவன் இருக்கும். சுக்ரீவனுக்கு ஒரே பயம், எப்போ இந்த வாலி அடியாள் அனுப்புவானோ, நம்மளை காலி பண்ண வைப்பானோ அப்படின்னு. அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் வெளில தூக்கி வச்சிருவான், நீங்கள் வரான் நீங்கள் போறான் அப்படின்னு சொல்லிடுவா போல இருக்கு அப்படின்னு பயந்தான்னு சொன்ன உடனே பார்த்துட்டே இருப்பான் சுக்ரீவன். யாராவது வராளா, சோடா பாட்டில் கபாலியா, கட்டிங் சேகரா. திடீர்னு பார்த்தா ராம லக்ஷ்மணா நடந்து வரா. இவனுக்கு பாவம் தெரியாது, ஜென்ரல் நாலேஜ்லாம் அவ்வளோ இல்லை. நம்ம சுக்ரீவன் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டான், உடைந்த செய்திலாம் பார்க்க மாட்டான். உடைந்த செய்தி எது? பிரேக்கிங் நியூஸ், அதெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால இது என்ன புரியல. யாரோ 2 பேர் வரா. அப்போ ஹனுமானை பார்த்து சொல்றார். ஹனுமான் தான் அவருடைய மினிஸ்டர் கம் அட்வைசர் கம் சாரதி கம் எல்லாம் அவர் தான். அட்வைசர் அவர் தான், சோ அந்த அவருடைய சோ அவர் தான். அதனால சொல்றார் சுக்ரீவன் ஹனுமானை பார்த்து, மமயேவ அபிமுகம் ஸ்தித்வா பிருச்சத்வம் ஹரிபுங்கவ. ஹரின்னா என்ன?
ஹரின்னா என்ன? நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரோல்லே உட்கார போகிறோம் 2 குழந்தை. நம்மளே பார்த்து கேட்குறாரு சார். யங்ஸ்டர்ஸ் தான் டக்குன்னு பதில் சொல்லுவா. சிங்கம், ஹரிங்கிறது சிங்கம், கரெக்ட். அப்புறம் ஹரி, மங்கி, வெரி குட். அதனால ஹரிபுங்கவ, குரங்கு கூட்டத்துக்கு தலைவனை போல இருக்கக்கூடிய ஹனுமான். நீ அவ 2 பேரும் யாருன்னு விசாரிச்சுட்டு வா சொல்ற சுக்ரீவன். போயிட்டு வரேன்னா அங்க போயிட்டு மட்டும் வந்துடாதே, அவ மட்டும் பை எனி சான்ஸ் வாலியுடைய ஆளுன்னு தெரிஞ்சுடுத்துனா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டார் ஹனுமான். அங்கேருந்து திரும்பி பார், ஓடி போயிடுறேன். மமயேவ அபிமுகம் ஸ்தித்வா. ஆச்சா, இப்போ ஹனுமார் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சுந்தரகாண்டத்தை பறந்து போனார். பறந்து போனோடனே பாவம் ஹனுமாருக்கு என்ன தள்ளெழுத்து பாருங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனா யாருடைய ஒய்ஃபும் அவர் தேட வேண்டும். அவளுடைய ப்ரொஃபைல் போட்டோவை கூட ராமர் கொடுக்கல. ப்ரொஃபைல் போட்டோ வச்சு தானே தேடணும், அதுவும் தேடலை. என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு லேடி, அவளை போய் தேடுன்னு விட்டார். இவர் பார்த்த லேடிஸ் எல்லாம் இந்த தாரா ருமா தான், இந்த வாலி பத்னி சுக்ரீவ பத்னி. அதனால வால் வச்ச பொம்பளையா யாரு தான் தேடிட்டு இருக்கார் அவர். அதனால அவர் பாவம் பறந்து போயிட்டார். பறந்து போனோடனே அவர் பாவம் அவருடைய ஜாப் இல்லையே, இது ராமர் தான் வந்திருக்கணும் வாஸ்தவமா. யாருடைய வைஃபும் இவர் தேட போயிட்டு இருக்காரு. இது அந்த காலத்துல முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு உபன்யாசகர், பெரிய எஜ்வா இருந்தார். லக்ஷ்மி நரசிம்ம யாகங்கள்லாம் பண்ணுவார், பெரிய மகனியர். அவர் விஷயம் சொல்வார். காஞ்சிபுரத்துக்கு கருட சேவைக்கு ஒரு சுவாமி போயிருக்கார். போயிட்டு அங்கே சன்னதி தெருவில் பக்கத்தில் ஒரு தெருவில் போய் நின்றுட்டார். பெருமாள் வருவாரான்னு காத்துட்டு இருக்கார். அப்போ திடீர்னு இன்னொரு பாகவதோத்தமர் வந்தார். அவர் சொன்னார், நான் நேரம் உள்ளே போனோம், நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன், என் பையை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த போனவர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு கருட சேவையெல்லாம் அனுபவிச்சுட்டார். இவர் தள்ளெழுத்து பாருங்க, இந்த பையை எங்கே வைக்க? அவர் வந்து எடுத்துன்னு போக மாட்டேங்கிறார். இப்போ ஹனுமாருக்கு அந்த நிலை. என்னையா இவர் தன்னுடைய வைஃபை நம்மளை தேட சொல்லிவிட்டாரு அப்படின்னு போய் தேடுறார். லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ணியாச்சு. அதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 1.0. ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசம் போயிருக்கார், இரவுல போயிருக்கார், டார்கெட்டை மட்டும் பார்த்துட்டு வரணும். இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 1.0 ஹனுமான். நம்ம இந்த பக்கம் இப்போ மேல் பக்கமாக பண்ணிட்டு இருக்கோம், அவர் கீழ் பக்கமாக பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். ஹனுமான் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக உள்ள போயாச்சு. ஏன்னா ராத்திரியில தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ண முடியும், பட்ட பகல்ல பண்ண முடியாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம். ராத்திரியில போயிருக்கார். போன உடனே இங்க தேடுறார், அங்க தேடுறார், இங்க தேடுறார், அங்க தேடுறார், சீதையை காணும். கடைசியில என்ன பண்றதுன்னு பார்த்தார். ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள நுழையிறார். ராவணனுடைய அந்தப்புறம்ங்கிறது ரொம்ப கிராண்டா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ராவணனுடைய அந்தப்புறம் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின ஆண்டாள். ஐவரியில ஒரு பெட்டாம், அதுக்கு மேல பஞ்சதூளிகா சயனத்துல பண்ண ஒரு மேட்ரஸ். அப்படிலாம் இருக்குமா சார்னு கேட்டா எனக்கு இந்த ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு பொதுவாக அர்த்தமே தெரியாது. கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் இப்படிலாம் புரியவே புரியாது. அது எப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா யூஎஸ்க்கு போனேன் பாருங்க, அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த யூஎஸ்ல ஒத்தர வீட்டிலையும் கட்டில் நம்ம லெவல்லையே இருக்காது, அது எங்கேயோ. அது மேலே நம்ம ஒரு ஏணியை வச்சுருந்தா ஏறணும், தப்பி தவறி கீழே விழுந்துட்டோம்னா பரமபதம் தெரியும். அதனால அப்பேற்பட்ட ஒரு கட்டில்ல ராவணன் படுத்துட்டு இருக்கான். ராவணன் பக்கத்துல பியூட்டிஃபுல்லா ஒரு லேடி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கா. புது பரம்பரா பட்டு நல்ல ஜுவல்லரிலாம் போட்டு நல்லா நீட்டா படுத்துட்டு இருக்கா. ஹனுமான் பார்த்தார், திஸ் மஸ்ட் பி சீதா. அப்போ உடனே என்ன பண்ணாராம் ஹனுமான், சும்மா இல்லை, இவ்வளோ படிச்சிருக்கார், நவவியாக்கரண பண்டிதர் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 PhDs வாங்கியிருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா முத்தம், தன்னுடைய வாழை எடுத்து சுற்றி முத்தம் கொடுத்தார். கிடுகிடுகிடுன்னு அந்த தூண் மேலே ஏறினார், கிடுகிடுகிடுன்னு இறங்கினார், இறங்கினார். வால்மீகி எழுதிட்டு இருக்கார் ராமாயணத்தை. இந்த திருஷ்யத்தை பார்த்துட்டு தள்ள போட்டு அடிச்சுட்டார். இவ்வளோ படிச்சிருக்கு இந்த ஆசாமி, போயும் குரங்கு புத்தியை காமிச்சுடுத்து பார்த்தியா. ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம ஸ்தம்பானரோகம் நிபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். குரங்கு புத்தியை காமிச்சுட்டார். இப்போ ஹனுமான் அப்படி தேடிட்டே போறார். அங்க மரத்து மேல போய் உட்காந்துட்டார், சிம்ஷுப்பா மரத்து மேல. இதெல்லாம் ஹாஸ்ய ரசத்துல ஒரு சின்ன திவளை உட்காந்துட்டார். கீழே சீதையை பார்த்தார். சீதையை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் இருக்கு. சீதை இப்பதான் சூசைட் கமிட் பண்ணிக்க போயிட்டா. உங்களுக்கு தெரியும் இல்லையா,
2 பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான் ராமாயணத்துல. ஒன்னு சீதை, இன்னொன்னு ஹனுமான். ஹனுமான் சீதையை தேடிண்டே போனார் சுந்தரகாண்டத்துல. சீதையை பார்க்க முடியலையேன்னு நினைச்ச உடனே, ஒருவேளை நம்ம போய் இந்த சீதையை பார்க்க முடியலையேங்கிற விஷயத்த சுக்ரீவன் கிட்டயோ இவா கிட்டயோ சொன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டுருவாங்க. அதனால நம்ம மறுபடியும் தேடுவோம், நம்ம எந்த அந்த மாதிரி முடிவுக்கும் வரக்கூடாது. சீதை என்ன பண்ணா, ராமர்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இல்லைன்னா. நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா ஒரு டிக், அவருக்கு போய் சேர்ந்து கொடுத்தோம்னா 2. அவர் படிச்சுட்டாருன்னா நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா, ப்ளூவா மாறிடுது. சீதை அமிச்சு பார்க்குறா வாட்ஸ்அப் மெசேஜ், ஹாய் ராம், ஹவ் ஆர் யூ, ஈகர் டு மீட் யூ. ஒரு டிக்கு தான் போகிறது, 2வது டிக் போக மாட்டேங்கிறது. ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி இது ஆப்ரேட் ஆகும். ராவணன் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கான் வாட்ஸ்அப்பில். ஏதோ ப்ராப்ளம், ஐயோ ஒருத்தருமே நம்மளை மீட்கிறதுக்கு வரமாட்டாளான்னு நினச்சி சீதை என்ன பண்ணா, சூசைட் கமிட் பண்ணிக்க போயிட்டான். தன்னுடைய நீளமான கூந்தலை சிம்சுபா விருட்சத்துலேருந்து தொங்க போயிட்டான். அப்போ மேலே இருக்க ஹனுமான், அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கம்பன் சொல்ற, அம்மா பண்ணிக்காதீங்கம்மா, அம்மா பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுங்கிற ஆச்சரியத்திலேயே ஹார்ட் அட்டாக்ல போயிடுவோம் இல்லையா? இப்போ நீங்க ஜூக்கு போறேன், பன்னீர்கட்டா ஜூக்கு போறேன். பன்னீர்கட்டா ஜூக்கு போனோம்னா அங்கே குரங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு கூண்டுக்குள்ள குரங்கு இருக்கு. நீங்க உடனே குரங்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குரங்கு வருது, ஆஸ்போட்டையா மாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம. அப்ப நமக்கு என்ன தோணும், ஒருவேளை அது வெளியில இருக்க வேண்டியதோ நம்ம உள்ள இருக்க வேண்டியதோன்னு தோணும் பாருங்க. இப்போ ஹனுமான் ஒரு குரங்கு. ஹனுமான் வந்து குரங்கு பாஷையில கிரேக் குறுக்குல ஏதாவது பேசினா பரவாயில்ல. அவர் வந்து ஒரு பியூர் சான்ஸ்கிரிட்ல மாதா அப்படின்னு பேசிட்டாருன்னா சீதைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னையா இது லங்கையில குரங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் பேசுது. சரி ஹனுமான் யோசிச்சார், சரி சம்ஸ்கிருதத்திலையும் பேச முடியாது, கீழே குதிச்சு அம்மா அம்மா நான் தான்மா அப்படின்னு கட்டியும் பிடிக்க முடியாது. அவ ஒரு இல்லையா, அவ வந்து பரஸ்புருஷனை தொடமாட்டான். கட்டியும் பிடிக்க முடியாது, சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. நான் என்னம்மா பண்ணேன் இல்லையா? சீதையை நான் எப்படி கனெக்ட் பண்ண, கான்டாக்ட் பண்ண, ஒரு சூசைட் கமிட் பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கச்சுதான் சகுண பிரம்ம பர ராம் காலாத்மக பரமேஸ்வர ராம் சேஷதல்ப சுகநேத்ருத ராம். அப்படி இப்போ சீதை சூசைட் கமிட் பண்ணிட்டு இருக்கா. தொங்க இங்க ராம கேட்கறது 93.4 FM இங்க பேண்ட் ஆச்சு. எப்படி இங்க கேட்கறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹனுமாரை பார்த்ததா சுந்தரகாண்டம். வேற ஏதாவது ஹாஸ்ய ரசம் இருக்கான்னு கேட்டா ஒரு ஹாஸ்ய ரசம். சீதை வந்து ஹனுமானை பார்த்து சொல்றான், ஏன் கேட்கிற ஹனுமான், நாங்க அயோத்தியாவை விட்டு கிளம்பினோமோன்னு காட்டுக்கு வரதுக்கு அப்போ ஒரு பெரிய திருஷ்யம் நடந்துருக்குறேன். என்னன்னு கேட்டார் ஹனுமான். உனக்கு தான் தெரியுமே, நாங்க அயோத்தியாவில் இருக்கும்போது we were very rich. It was our duty to give away the materials that we were enjoying in charity even before we started to the forest. காட்டுக்கு புறப்பட்டு வருவதற்கு பூர்வம் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் மக்களிடம் பகிர்ந்து கொடுத்து வருவதுதான் எங்களுடைய கடமை. நான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டேன். ஆனா இங்க மகாலுக்கு பின்னாடி எவ்வளவு மாடு இருந்து தெரியுமா ஹனுமான்? அந்த மாடெல்லாம் யாருக்கு கொடுக்கறது யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க ஊர்ல அயோத்தியால திரிஜட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இது திரிஜட்டன் வேற, சுந்தரகாண்டத்துல வரக்கூடிய திரிஜட்டை வேற. திரிஜட்டை இங்க ஃபெமினைன், திரிஜட்டன் மாஸ்குலைன். சார் ஒரே நாமும் மாஸ்குலைனாவும் இருக்கும் ஃபெமினைனாவும் இருக்குமா கேட்டா ரமணி வர்சஸ் ரமணிஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்துருக்கேன். அப்போ மட்டும் எப்படி நம்பினேன்? அதனால இந்த இடத்த திரிஜட்டன் வந்து நமக்கு பசு இருந்தா நல்லா இருக்குமே, ராமகிட்டேருந்து நம்ம போய் பசுவை தானமா வாங்கிக்கலாம்னு நினைச்சோம். வீட்டை விட்டு கிளம்பினான். அப்போ ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு சொன்னான், இதை பாருங்கோ போயிட்டு எவ்வளவு உங்களால் எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துருவாங்க, எவ்வளவு முடியுமோ எடுத்துருவாங்க. அவர் ஒய்ஃப் அட்வைஸை கேட்டுட்டார். இதுக்கு ஒரு வேடிக்கைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திருநாங்கூர்னு கேள்விப்பட்டிருக்கேல? சீர்காழிக்கு திருநாங்கூர்னு பேர். சைவத்தில் அதுக்கு பிரம்மபுரின்னு பேர். அதனால்தான் பிரமபுரமேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு ஞான சம்பந்தர் பாடுறார்.
திருநாங்கூர்னு பேர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மெயின் பெருமாள் காழிச்சீராம விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய தாடாளன். அந்த மாதிரி 13-14 திவ்யதேசங்கள் இருக்கு சுத்து வட்டாரத்தில். திருநாங்கூர் கருட சேவைன்னு ஒண்ணு பண்ணுவா. என்னன்னா எல்லா திவ்யதேசத்து பெருமாளும் கருடன் மேல ஏழிண்டு ஒரு இடத்துக்கு வந்துருவார். அப்போ ஒரு பரம பக்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் போயிருக்கார். பெருமாள் இருக்க போய் நின்று இருக்கார். 11 பெருமாளும் நின்று இருக்கான். அவ அதுக்கு போய் நின்ன. அப்ப அர்ச்சா திருமேனிய கொலைந்து ஒரு பெருமாள் சோதிவாய் திறந்து சொன்னார், ஏப்பா இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட வந்திருக்கியே, நோக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அவர் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டார், இது வருங்கோ ஆத்துக்கு போய் என் பத்னியை கேட்டுன்னு வந்துடுறேன். ஆத்துக்கு வந்தார். ஒய்ஃபை பார்த்து கேட்டார், பெருமாள் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு. அவர் சொன்னா, வந்துட்டாரா? அவர் தானே தெரியுமா? அவர் தானே, கேளுங்கோ. தேயா துடப்பமும் உடையா பானையும் தேவை. தொடப்பம் யூஸ் பண்ண தேஞ்சு போயிடுமோ. தேயா துடப்பமும் உடையா பானையும் தேவை. அவர் வந்தார், இல்ல என் பத்தினி கேட்க சொன்னா ஒரு தொடப்பம் கொடுங்கோ, அது தேயப்படாதான், பானை கொடுங்கோ உடையப்படாதான். பெருமாள் தள்ள போட்டு அடிச்சுட்டார். கற்பக விருட்சத்திடம் சென்று கோபேயம் கேட்பதும். ஒரு பெரிய கற்பக விருட்சம் இருக்கு, எதை வேணாலும் கொடுக்கோங்கிறது. அதுக்கிட்ட எங்க ஆத்த துடைக்கிறதுக்கு புடுதுணி இல்லை, புடுதுணி கொடுன்னு கேட்பாடா. மோட்சத்தை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் வைகுண்டத்துக்கு போகாம தொடப்பம் வேணும் பானை வேணும்னு கேட்டாருன்னா, அதே மாதிரி இந்த திருச்சேட்டன் தன் ஒய்ஃபை கேட்டார். ஒய்ஃப் சொன்னா, யூ ஷுட் பிரிங் as many cows as possible, come with a proper certificate. இவர் போயிட்டு ராமர் கிட்ட கேட்டார், எவ்வளவு பசுவை நான் எடுத்துக்கிறது? ராமர் சொன்னார், the பசு is all for yours, நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா. இல்ல ராமா நீ சொல்லு, எவ்வளவு பசுவை நான் எடுத்துக்கிறது? அப்ப ராமர் சொன்னார், கையில ஒரு கட்டை எடுத்துட்டு வந்திருக்கியோனோ, அதை தூக்கி போடு, அது எந்த இடத்துல போய் விடுறதோ அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பசுவை நீ எடுத்துக்கும். இந்த திருச்சேட்டன் என்ன பண்ணிவிட்டார், நன்னா பஞ்சகஜத்தை இழுக்கி கட்டிண்டார், அங்க வஸ்திரத்தை மூண்டாசா போட்டுண்டார், கட்டையை எடுத்துட்டார். சீத்தை கிளுகிளுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். இதை சொல்றா சீத்தை ஹனுமான் கிட்ட, நான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். ராமர் வந்து சிரிக்காத, தப்பா நினைச்சுப்பாரு அப்படின்னா. சீதையை பார்த்து ஹனுமான் கேட்டார், ஏன் மாதிரி நீங்க ஏன் சிரிச்சே? இல்லை இந்த பிராமணன் பாவம் வந்து கட்டையை போட்டுட்டு அவ்வளோ பசு எடுத்துட்டு போனோன்னு இவ்வளோ ரெடி பண்ணிக்கிறானே, முதல்ல தன் வீட்டில் அவளுக்கு இடம் இருக்கான்னு யோசிச்சானா இல்லையா? 500 பசு வந்துட்டானே இல்லையா? அவ்வளோ யோசிச்சானா. சில பேர்லாம் சொல்லுவா, எங்கள் ஆத்துக்கு வரும்போது நீங்கள் சொல்லிட்டு வாங்குவோம்பா, ஏன்னா அவள் வீட்டில் 2 சாமான வெளியில் எடுத்து வச்சாதான் நம்மளே உள்ளே போக முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. இது ஒரு ரசத்தை எடுக்கிறா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திருஷ்யம், ஹனுமான் வந்து சீதையை தேடின்னு போயிருக்கார். ஆபரேஷன் சீதா. சீதையை தேடின்னு போயிருக்காரா? சீதை பாவம் அங்கேயே உட்காந்துருக்கா. சீதையெல்லாம் பார்த்தாச்சு, திரும்பி வரணும். ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டு வந்த உடனே யாரை பார்த்து பார்த்தேன் சீதையன்னு சொல்லணும்? ராமனை பார்த்து தானே சொல்லணும். பாவம் ராமர் தான் தன் ஒய்ஃபை தொலைச்சிட்டு ஓர் அழுதுட்டு இருக்கார். அவரை பார்த்து என்ன சொல்லணும்? கண்டேன் சீதையை சொல்லணுமா வேண்டாமா? ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்ட, இந்த தெற்கு சமுத்திரம் போனோம், இந்தியன் ஓஷன் பக்கத்துல தானே இந்த குரங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. ராமர் வந்து சுக்ரீவனோட பெல்லாரியில உட்கார்ந்து இருக்காரு, கர்நாடகால. குரங்கெல்லாம் சவுத்துல இருக்கு. இந்த குரங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஜாம்பவான். ஜாம்பவானுங்கிறது ஒரு கரடி. அந்த ஜாம்பவானை பார்த்து குரங்கெல்லாம் சொல்றது, என்ன ஜாம்பவான், ஹனுமான் போனார் இன்னும் திரும்பியே வரல, நானும் அதுதான்டா காத்துட்டு இருக்கேன், என்னவோ ஹனுமான் வந்தா மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஜாம்பவான். அதுக்குள்ள ஆகாய மூலமாக மார்க்கமாக ஹனுமானுடைய ஆர்ப்பரிப்பு கேட்டது. The thunderous sound of Hanuman emanated from the sky. அப்ப ஜாம்பவான், இன்னும் ஹனுமான் வரல, குரல் மட்டும்தான் கேட்டது. ஜாம்பவான் உடனே குரங்கெல்லாம் பார்த்துட்டோம், கவலைப்படாதீங்கோ தொண்டர்களே, கவலைப்படாதீங்கோ. ஹனுமான் சீதையை பார்த்துட்டார். குரங்கல்ல, என்னையா இந்த கரடி வந்து இப்படி சொல்றது? ஹனுமான் சீதையை பார்த்துட்டான்னு ஹனுமான் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு ஹனுமானோட குரலை கேட்டுதான் உடனே ஹனுமான் சீதையை பார்த்துட்டு தான் இந்த கரடி சொல்றது. எப்படி சொன்னேன் அப்படின்னு குரங்கெல்லாம் கேட்டு ஜாம்பவான் சொன்னார். அந்த குரல்ல இருக்கக்கூடிய அந்த ரசத்தினாலேயே தெரியுது ஹனுமான் சீதையை பார்த்துட்டார். அப்படின்னா ரசத்தால தெரியுமா அப்படின்னு கேட்டு, தெரியுமே. நம்ம மாத்து குழந்தை ஐஐடிக்காக ஜேஇ எக்ஸாம் எழுதுறது, கஷ்டப்பட்டு உழைச்சி எக்ஸாமுக்காக போயிட்டு வருது. உள்ள ஆத்துக்குள்ள நுழையிறது. அம்மா
அப்படின்னா பாஸ்ன்னு அர்த்தம். மா மறுபடியும் எழுதணும்னு அர்த்தம். இப்ப அந்த மா மா புரியுற வித்தியாசம். நீங்க உபன்யாசம் முடிச்சுட்டு போறேன் வெளியில, பாவம் யாராலையும் வர முடியல, பாவம் அவர் இன்னைக்கு லேட்டா வந்துட்டார் வெளியில, அப்படியே அவர் நுழையிற சமயத்தை நீங்க வெளியில போறேன், உபன்யாசம் ஆயிடுதா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு நாளைக்கு ஒருவேளா அப்படின்னு சொன்னேன்னாதான் பம்பு. இப்போ ஹனுமான் அப்படி சொன்னார். இந்த குரங்கெல்லாம் கூட்டி நேரம் அவர் கிஷ்கிந்தா தானே வந்திருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், சுக்ரீவன் டாக்ஸ் பர்பஸஸ்க்காக ஒரு வைன்யார்டு வாங்கியிருக்கான். அது தெரியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் அவன் பண்ணியிருக்கான். அந்த வைன்யார்டை வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு கேர்டேக்கரா தன்னுடைய மாமாவை வச்சிருக்கான். மாமாவுக்கு சட்டுன்னு ரிட்டையர் ஆகிட்டார், பிஆர்எஸ்ல வந்துட்டார். அவர் ஏதாவது பொழுது போல என்ன, அவள் ஊரில் கதையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். நீ போய் என்னுடைய வைன்யார்டை பார்த்தோம் அப்படி கீஸை கொடுத்துட்டோம் சுக்ரீவன். அது என்ன அப்பப்போ அவுட்புட் எல்லாம் வரும். என்ன சார் வைன்யார்ட்லேருந்து என்ன சார் வரும் அவுட்புட்? தெரிஞ்சுக்கோ, ராமாயணத்தில் சுக்ரீவன் நன்னா குடிப்பான். கேள்விப்பட்டிருக்கா? பட்டதில்லையா? அதெல்லாம் நாங்கள் உபன்யாசகர்கள் சொல்ல மாட்டா. நன்னா அவனுக்கு நித்தியப்படி டிசம்பர் 31 ராத்திரி தான். அதனாலதான் வாலி என்ன பண்றான், போகும்போது ராமர் கிட்ட சொல்றான், ராமா நீ என்னை கொன்னது சரிதான், ஆனா ஒண்ணும், என் தம்பி ரொம்ப நல்லவன், அவன் கூட நீ எப்பவுமே இருக்கணும் ராமா. ஆனா ஒண்ணு ராமா, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு இருக்கு, நிறைய குடிப்பான். வேதநாயகம் பிள்ளை அந்த காலத்துல தமிழ்ல ரொம்ப ஆற்றல் படைத்தவர் இருந்தார். அவர் சொல்லுவார், காக்கை குயில் கொக்கு குரங்கு கர்ணன் விபீடனன் அறுவர் அடங்கிய பானையாம் அது அப்படின்னு எழுதியிருக்காரு தமிழ்ல. இந்த கள்ளு பானை இருக்கும், அதில் 6 பேர் உள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கலாம். காக்கை குயில் கொக்கு குரங்கு கர்ணன் விபீஷன். வேதநாயகம் பிள்ளை சொல்றார். ஏன்னு கேட்டார். அது சொன்னார், முதல் முறையா ஒருத்தன் குடிக்கணும்னு போறவன் என்ன பண்ணுவான்னா காக்கா மாதிரி போவானா, யாராவது நம்மளை பார்க்கறாளா அப்படின்னு பார்ப்பான். காக்கா ஏன் அனுபவமானு கேட்காதீங்க, தெரியாது, அவர் சொன்னது. காக்கா அங்க கொஞ்சம் உள்ள அந்த பானம் போன உடனே குயில், காக்கா குயில். அடுத்தது அந்த வஸ்துவை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பான் கொக்கு. அடுத்தா அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே இங்கேருந்து அங்க தாவுவான், அங்கேருந்து இங்க தாவுவான் குரங்கு. தங்கிட்ட சொத்து இருக்கோ இல்லையோ கொடை வெள்ளல் ஆயிடுவான். அண்ணே உனக்கு எத்தினி வேணும், கர்ணன். அப்புறம் அவனால நிக்க முடியாது, கீழே சரணாகதி விழுந்துருவான் விபீஷணன். அதனால காக்கை குயில் கொக்கு குரங்கு கர்ணன் விபீஷணன். நீங்க சொன்ன உபன்யாசத்தை இதுதான் சார் புரியுது. இந்த சுக்ரீவன் எப்படி குடிப்பானா, இந்த சுக்ரீவன் அந்த வைன்யார்டை வாங்கி வச்சிருக்கான், ததிமுகன் அங்க வச்சிருக்கான். ஹனுமான் என்ன பண்ண, இந்த 70,000 குரங்கையும் கூட்டுன்னு அந்த வைன்யார்டுக்கு போயிட்டேன். நேரம் ராமன் கிட்ட வந்திருக்கணும், எல்லாத்தையும் கூட்டுன்னு அங்க போயிட்டேன். அதுல சில குரங்கெல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுது. அதுக்கு ஏற்கனவே அது குரங்கு சாப்பிடுறது பானத்தை. காயந்தி கேச்சித் பிரணமந்தி கேச்சித் நிருத்யந்தி கேச்சித் எடுக்கிறார் வாக்கிக்கு. சிலது ஆடித்தான், சிலது பாடித்தான், சிலது கடிச்சுதான், சிலது பிராண்டித்தான், இப்படிலாம் இருக்கு. அப்படி பண்ண உடனே ஹனுமான் பார்த்தார், எல்லா குரங்கும் அப்படி ஆடி 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 அப்படி அப்படி இருக்கு. ஒரே ஹை ஸ்பிரிட்ஸ் ஆர் இந்த ஹை. ஒரு 4-5 மணி நேரம் இந்த மாதிரி அட்டகாசம் போட்டோன்னே எல்லாத்தையும் தாங்க முடியல. ஒன்றுத்துக்கு மேல ஒன்று தோலை போட்டு டயர்டா இருக்கு. இப்ப எல்லாரும் வாங்கோ அப்படின்னு ஹனுமான் நேர கிஷ்கிந்தாக்கு கூட்டிட்டு வந்தார். அப்போ மற்ற குரங்கெல்லாம் டயர்டா அப்படியே தபால் 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 கீழே விழுந்து. ஹனுமான் மட்டும் பிடிக்கலையோன்னு அவர் ராமரை பார்த்துட்டு கண்டேன் சீதையை. இது ராமாயணத்துல இருக்கு. இப்போ ஒரு சிஷ்யர் தன்னுடைய ஆச்சாரியனை பார்த்து கேட்டாராம், ஹனுமான் நேரடியாக ராமனிடத்தில் சீதையை பார்த்தேன் என்று சொல்லாமல் குரங்குகளை மதுவனத்துக்கு அழைத்து கொண்டு தான் சென்று ஏன் செல்ல வேண்டும், ஏன் அவளை நடுவில் அங்க போயிட்டு கூட்டிட்டு போனார்னா, அதுக்கு அந்த ஆச்சாரியன் சொன்னாராம்,
ஹனுமான் குரங்குகளை மதுவனத்துக்கு அழைத்து செல்லாமல் ராமன் இருக்கும் இடத்துக்கு நேரடியாக அழைத்து சென்றிருந்தால் பெருமாள் முதுகு தப்பட்டை ஆயிருக்குமிரே. பெருமாள்னா ராமர். ராமர் முதுகு தப்பட்டை ஆயிருக்குமா, தட்டை மாதிரி ஆயிருக்குமா, மதுவனத்துக்கு கூட்டுன்னு போலேனா. ஏன்னா ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்தாரோன்னு ஹனுமான் பார்த்ததா குரங்கு நினைக்கலையா, ஒவ்வொரு குரங்கும் தான் சீதையை பார்த்ததா சந்தோஷப்பட்டுதான். இதுல 70,000 குரங்கும் 70,000 குரங்கும் நினைச்சுதான் நான் சீதையை பார்த்தேன்னு. அந்த எக்ஸைட்மெண்டோட இருக்கக்கூடிய 70,000 குரங்க நேர ஹனுமான் ராமர் கிட்ட கூட்டுன்னு போயிருந்தாருன்னா அந்த குரங்கு ராமர் முதுகுல பலே ராமா சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு அடிச்சிருக்குமா. 70,000 குரங்கு ராமர் முதுகு அடிச்சா ராமர் முதுகு எப்படி ஆகும்? ராமர் முதுகை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் ஹனுமான் இந்த குரங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கக்கூடிய மதுவனத்துக்கு கூட்டுன்னு போய் அதுக்கு எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சி தான் கூட்டுன்னு வந்த அப்படின்னு இன்னொரு ஹாஸ்ய ரசத்தை எடுக்கிறார். சரி, இவ்வளோ ஹாஸ்ய ரசத்தை சொன்னேளே, ஸ்ருங்காரம் ஹாஸ்யமானவுடனே இன்னைக்கு கடைசியா சொல்ல போறது எது? என் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 9 ரசத்துல 2 தான் முடிச்சிருக்கு இல்லையா? இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ரசம், ராமாயணத்துக்கு மூல காரணமான ரசம் எதுன்னா கருணா ரசம். ஏன் சார் கருணா ரசம்னு சொல்றேன் அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் என்ன பெருமை அப்படிங்கிறத எடுக்கிறார். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரி எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாஹனர்ஷா கல்கின்னிதி பிரத்யகம். இச்சா மீன மத்ஸ்யாவதாரம்னா அப்படின்னா இச்சா, பெருமாள் டிசையரால எடுத்தார். இச்சா மீன விஹார கச்சப விளையாட்டுக்காக கூர்மாவதாரம் எடுத்தாராம். அவருக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிட்டான், ஐ நீட் சம் பிளே டைம், அதனால கூர்மாவதாரம் எடுத்தாராம். மகாபோத்ரீன் பெரிய பன்றி உருவாய் வந்தாராம். பெரிது தான் என்பதை எடுத்துக்காட்ட பன்றியாய் வந்தாராம் மகாபோத்ரீன். எதிர்ச்சா ஹரேஹே, இச்சானா என்ன? ஆசை. எதிர்ச்சானா நம்ம எதிர்பார்க்காமல் வந்தா எதிர்ச்சா, அதுதான் தமிழ்ல எதேச்சியாங்கிறோம். எதிர்ச்சா ஹரேஹே, நிருசிம்மனாக வந்தது எதிர்ச்சா. ரக்ஷா வாமன, வாமனனாக வந்ததற்கு காரணம் ரட்சிப்பதற்கு. ரக்ஷாவாமன ரோஷ ராம, கோபம் எப்படி இருக்குங்கிறத எடுத்து காண்பிப்பதற்காக ராமனா வந்தார். எந்த ராமன்? பரசுராமர். ஜே ராமா வந்தார். நம்ம இப்ப பார்க்கறது டி ராம், அவர் ஜே ராம். பாகவதத்துல வரக்கூடியவர் வீராம், அது தெரியுமா? யார் அந்த வீராம்? வீராம் பலராமர், வசுதேவர் பிள்ளையான வீராம். பரசுராமர் ஜமதகினி பிள்ளை ஜெயராம், இவர் டி ராம், தசரதர் பிள்ளை. நமக்கு எல்லா ராமும் ஒத்து போகும், என்றாம் தான் உனக்கு தகராறு. அதனால ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகு, எல்லாம் போய் வெளில சொல்லிடாதீங்க. ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ்த ஹேலாஹலின். கருணா காகுத்ஸ்த, கருணா காகுத்ஸ்த அப்படின்னா கருணையே வடிவெடுத்த காகுத்ஸ்த. காகுத்ஸ்தன்னா ராமன்னு பேர். ககுத்ஸ்த குலத்துல வந்தவனுக்கு காகுத்ஸ்தன்னு பேர். அதனால ராமருக்கு கருணை. எங்கெல்லாம் சார் அவருக்கு கருணை வந்ததுன்னு கேட்டா, கருணை எப்போ சார் வரும்? முதல்ல பார்க்கணும், கருணை எப்போ வரும்? நீங்க இப்படி 3.5 மணி நேரமா பேசிட்டே இருக்க, உங்களை பார்த்தா கருணை மாதிரி இல்லையா? மற்றவ கஷ்டப்படும் போது கருணை வரும் இல்லையா? ஆனா இந்த கருணைக்கு 2 டெஃபினிஷன் உண்டு சான்ஸ்கிரிட்ல, ஞாபகம் வச்சுக்கோ. பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். அப்படின்னா என்னன்னா, கருணைங்கிறது தயை. கருணே தயே மிருதிதக மஹிதே மஹிதே. தயா கருணா அனுகம்பா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். கருணானா தயா. பரதுக்க அசகிஷ்ணுதா, பரதுக்கனா இன்னொருத்தர் துக்கப்பட்டா, அசகிஷ்ணுதா பொறுக்க முடியாத இருக்கக்கூடிய தன்மைக்கு கருணா தயான்னு பேர். யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாவம், அதோட சொல்லி நம்ம நிறுத்திடுவோம், அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏதோ டிவியில் ஏதோ காமிச்சுட்டு இருக்கா, யாரோ பாவம் விழுந்துட்டார், சரி 2 சப்பாத்தி எடுத்துங்களா
இதுதான் நம்ம கருணை இல்லையா? நம்ம கருணை அதோட நிற்குது. ஐஸ்கிரீம் வாங்கிட்டாச்சா, விழுந்துட்டியா, பரவாயில்ல ஐஸ்கிரீம் கொடு. இதுதான் நம்ம கருணை. இதுக்கு பர துக்க அசகிஷ்ணுதா. இன்னும் கஷ்டப்பட்டா நம்மளா தான். ஆனா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கருணை நம்மள்ட விட டிஃப்ரெண்ட். பரதுக்க நிவர்த்தகத்துவம். இன்னொருத்தர் துக்கப்பட்டா யாரு அதை போக்குறாளோ அதுக்குதான் கருணைன்னு பேரு. பெருமாள் அவரும் நம்ம வைகுண்டத்திலே நம்மளை பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது லக்ஷ்மி, நீ அமுக்கிண்டே இருக்காத அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்காக ராமனா வரார், நமக்காக நிருசிம்மரா வரார், நமக்காக கிருஷ்ணரா வரார், நமக்காக கீதையை கொடுத்தார். இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவன் இதை படிச்சாலாவது நம்ம கிட்ட திரும்பி வரட்டும். He just doesn't stop. இதுக்கு நாங்கள்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்துனாலாம் பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் லெக்சர்ஸ் கொடுப்பேன். அப்போ சொல்லுவேன், கணக்கில் கொடுத்து நாங்கள் MBA படிப்போம். அதில் நாங்கள் ஆர்கனைசேஷன் பிஹேவியரை சொல்லுவோம். One is sympathy, the other one is empathy. இல்லையா? தானே சிம்பத்தினா இன்னொருத்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம கஷ்டம்னு நினைக்கிறது, இன்னொருத்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது எம்பத்தி. இல்லையா? சிம்பத்திங்கிறது பரதுக்க அசகிஷ்ணுதா, எம்பதிங்கிறது பரதுக்க நிவர்த்தகத்துவம். இது ரெண்டு பத்தியும் நமக்கு கற்றுக் கொடுத்தது லக்ஷ்மி பத்தி. இல்லையா? பெருமாள் லக்ஷ்மி இருக்கிறதுனால தான் அவருக்கு எம்பத்தி இருக்கு. அதனால கருணைங்கிறது இதுதான். எப்பெல்லாம் பெருமாளுக்கு கருணை வந்ததுன்னா, இந்த கருணாரசம்ங்கிறது முதல்லயே வரும் ராமாயணத்துல. எங்கன்னா ரெண்டு பறவை, ஒன்று ஆண் பறவை ஒன்று பெண் பறவை, அது ஜாலியா இருக்கு. அப்ப ஏதோ வேடுவன் ஒரு பறவை அடிச்சுடுறான். அது ரெண்டும் சந்தோஷமா இருக்கும்போது அடிச்சுட்டானே அப்படிங்கிற அந்த துக்கம் அப்படியே வயத்திலேந்து பொங்கி வந்து 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 சோகமானது நாக்குல பொங்கி நுனியில வரும்போது ஸ்லோகமா மாறிடுது. சோகம் ஸ்லோகமா மாறிடுது. சோகா ஸ்லோகத்துவம் ஆகதா. அப்பதான் முதல்ல ஒரு ஸ்லோகம், மானிஷாலயத் பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்சமிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம். அப்புறம் அவருக்கே கருணை வந்துடுது வால்மீகிக்கு. நம்ம வாயால தனக்கு சாபம் கொடுத்துருக்கலாமா? அப்பதான் நாரதர் சொல்றார், பிரம்மர் சொல்றார், கவலைப்படாதப்பா, நீ கொடுத்தது சாபம் கிடையாது, ஆசீர்வாதம். கருணையில் பிறந்ததுதான் ராமாயணம். அடுத்தது நம்ம கைகேயி இருக்கா பாருங்க. கைகேயி கிட்ட தசரத கதறி புலம்புவர். ஐயோ, என் பரதன் வேணா ராஜ்யம் ஆளும், பரதன் என் குழந்தைதாம்மா, அவன் ராஜாவாகட்டும், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனா ராமரை மட்டும் காட்டுக்கு அனுப்பிச்சுடாத கைகேயி, என் குழந்தை கல்லு முள்ளும் குத்த குத்த எவ்வாறு நடந்தனையோ நீ ராமாவோன்னு ஆழ்வார். என் குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை, கல்லு முள்ளும் குத்த குத்த காட்டுல நடக்கணுமா கைகேயி, என் குழந்தைய மட்டும் காட்டுக்கு அனுப்பிச்சுடாதம்மா அப்படின்னு கதறி காலில் விழுந்து அழுவர். கைகேயி ஸ்ட்ராங் வில்டு லேடி, அசர மாட்டா. அப்போ சுமந்திரன் ஒருத்தர் வருவார். சுமந்திரங்கிறவர், he was the charioteer as well as the minister. அவர் சொல்வார், தசரதா அவகிட்ட கருணையை எதிர்பார்க்கிறியேப்பா, போயும் போயும் கைகேயி கிட்ட கருணையை எதிர்பார்க்கிறியே, அவ அம்மா புத்தி தானேப்பா இவளுக்கு வரும், அம்மா புத்தி இவளுக்கு வரும். அது என்னன்னா, கைகேயியுடைய அப்பாவுக்கு ஒரு வரம் ஒரு ரிஷி கொடுத்திருக்கார். மிருகங்கள் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேசிக்கிறதெல்லாம் இவர் காதுல விழும். நல்ல வேளை நமக்கு அதெல்லாம் இல்லை இல்லையா? நம்மளை பத்தி மாடெல்லாம் என்ன பேசிக்குமோ என்ன வரான் பாரியா, உலகத்தையே ஏமாத்திரவன் வரான் இப்ப வந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னா நம்மளை பத்தி பேசிக்கும். ரெண்டு நாய் பேசிக்கும் இல்லையா? நம்மளை பார்த்து கொலைக்கிறதுங்கிறதுடா இது. ஒரு நாய் இன்னொன்று பார்த்து இது வீட்டு முழுக்க கொலைச்சுன்னு தானே இருக்கு. நல்ல வேளை நமக்கு அந்த மிருகங்கள் பேசிக்கிறதுலாம் காதுல விழலை, நம்ம குழைச்சோம். ஆனா அந்த ரிஷி என்ன பண்ண, இந்த கைகேயுடைய அப்பாவுக்கு மிருகங்கள் பேசிக்கிறதெல்லாம் உன் காதுல விழும், ஆனா விழுந்ததை நீ இன்னொருத்தருக்கு சொன்னியாலும் நீ செத்து போயிடுவ. அது எல்லாருக்கும் பாவம் தெரியும். அதனால இவர் ரோட்ல போகும்போது ரெண்டு மாடை பார்ப்பார், மாடு பேசிக்கிறத அப்படின்னு யோசிச்சுட்டு போயிடுவார், யாரும் கண்டுக்க மாட்டான். ஒரு நாள் he was retiring to his bed. யாரு? கைகேயி அப்பா. கைகேயி அம்மாவும் அப்பதான் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா, ஏதோ லாக்மி வீக்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே அந்த குவில்ட்டை வச்சு படுத்துக்கலாம்னு போகும்போது அப்படியே அந்த ராஜா பார்த்தார் அப்படின்னு சொல்லிச்சுட்டார். இவ கேட்டா, எதை எதை கேட்டுட்டு இப்படி சிரிக்கிறேன்? இல்ல அங்க ரெண்டு எறும்பு இருக்கு பாரு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேசிட்டு ஒரே ஜோக், அதை நினைச்சுன்னு சிரிச்சுட்டேன். ஆயிடுதா?
அப்போ இவர் சொன்னா, அது என்ன சிரிச்சது சொல்லுங்களேன், எதனால நீங்க சிரிச்சது? இல்லை அது ஏதோ ஜோக் அடிச்சது. அது என்ன ஜோக்கு சொல்லுங்களேன்? உனக்கு தான் தெரியுமேம்மா. அதுக்கு பேசின்றதை நான் கேட்டதை உங்ககிட்ட சொன்னேன். நான் யாருக்கு சொன்னாலும் நான் செத்து போயிடுவேன். பரவாயில்ல சொல்லிட்டு போயிடுவோம் சொன்னாலாம். அதனால தசரதர் சொன்னாரோன்னு, ராமனை விட்டு என்கிட்டேந்து பிரிச்சுட்டியான கைகையே உயிர் போயிடும். என்னைக்கோ போறது, இன்னைக்கு போட்டு. அதனால சுமந்திரன் சொல்றார், இவகிட்டேந்து கருணாரசத்தை எதிர்பார்க்கறியே ராஜா. சீதை அந்த அசோகவனத்துல இருக்காளாம். ஹனுமான் என்னவோ நினைச்சு போன, சீதைன்னா எப்படி இருப்போ அப்படி இருப்போம். அவ்யக்த ரேகாமிவ சந்திரரேகா. யோசிச்சு பாருங்களேன், யாரோ பாவம் இவளை இங்கேருந்து உத்தரப்பிரதேஷ்ல நேபாளில் இருந்த ஓய்வு, நேபாளிலேருந்து கல்யாணம் ஆகி உத்தரப்பிரதேஷ்க்கு வந்தது, உத்தரப்பிரதேஷ்லேருந்து மத்திய பிரதேஷ்ல வந்து கொஞ்ச நாள் இருக்கு, மத்திய பிரதேஷ்லேருந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னு இந்த பேங்க்காரெல்லாம் மாத்திர மாதிரி அங்கேருந்து இவரை கொண்டு மகாராஷ்டிராவில் கொண்டு வச்சு அவளை கிட்னாப் பண்ணிட்டு கர்நாடகா தமிழ்நாடு வழியா லங்கையில ஃபாரின் கண்ட்ரியில கொண்டு வச்சு அங்க ஒத்தரையும் இவளுக்கு தெரியாது. அதுவும் சுத்தி இருக்க ராட்சசிகள்லாம் கொடூரமா இருக்கும். ஏகாட்சி மேக்கக்கர்ணி கையில சோடா பாட்டில், சைக்கிள் செயின், பிளேடோட உட்கார்ந்து இருக்கு எல்லாம். அவளுடைய நிலையை பார்த்தோன்னே ஹனுமாருக்கு தாங்க முடியலையா, கருணை அப்படியே பொங்கிண்டு வந்தது. இப்பேற்பட்ட ஜெகன்மாதா குளிக்காம கொள்ளாம இப்படி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் குளிக்கவே இல்லை சீதை. அங்கே போனோன்னா கிவ் மீ ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், ஐ வில் கோ டேக் பாத் ஃப்ரெஷ், அதெல்லாம் இல்லை. அவள் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா. சரி, இப்படிலாம் குளிக்காமல் இருந்தால் நாருமா நாராதா? கரெக்டா? உங்கள் அம்மா தான் சொல்லுவா பாருங்க, குழந்தை சொல்கிறது நாரும் அப்படின்னு. இல்லை, இட் இல் ஸ்மெல் பேட். ஆனால் சீதைக்கு மட்டும் ஸ்மெல்லே அடிக்காதான். ஏன் தெரியுமோ? ஏன்னா அனசூயா தேவி வந்து ஒரு சென்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு தேசிகன் ஹம்ச சந்தேஷத்தை எடுக்கிறாரு. அந்த சென்ட்டை மேலே போட்டுண்டா எவ்வளவு நாள் குளிக்கலைன்னா, சார் அது எங்கே சார், அது எங்கே கிடைக்கிறது சொல்லுங்க. இந்த ஊரில் சொல்கிறேனோ இல்லையோ, மெட்ராஸில் போய் சொல்லணும். வாட்டர் கன்சர்வேஷன் அவளுக்கு தான் தேவை. அதனால சீதை அப்படி இருந்ததா சொல்கிறா. ஆனால் கருணாரசத்தின் உச்சக்கட்டம் நமக்கு எப்போ பிறக்கும் தெரியுமோ? ராமாயணத்தில் சீதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராமரோட ஒன்று சேர்ந்துட்டான். சீதைக்கு வயசு கிட்டத்தட்ட 33, ராமருக்கு வயசு 39. பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. சந்தோஷமா இருக்க. அப்பாடி, சீதை படாத பாடுபட்டு இருக்கா. 2 வருஷம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகமாய் 2 வருஷம் ஆயிடுச்சு. ராமருக்கு வயசு 41, சீதைக்கு 35. அப்பதான் அவ கர்ப்பவதியாரா. அவளுக்கு மனசுக்குள்ள ஆசை, ராமா நம்ம குழந்தை ஆசிரமங்கள்ல வளரணும் ராமா, ரொம்ப பணிவோட இருக்கணும் ராமா, நல்ல ஞானத்தோட இருக்கணும் ராமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாமா, இப்படியே நான் மேல சாஞ்சுட்டே இருக்கணும் போல இருக்கிறான். எவ்வளவோ நாள் கழிச்சு அப்படி சொல்லி சாஞ்சிருக்க. அன்னைக்கு ராத்திரி யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான்னு பாத்ம புராணம் சொல்றது, ஒரு துணி துவைக்கிறவன் சொல்லிட்டான்னு ஸ்காந்தம் சொல்றது. அவள்லாம் வந்து சொல்லிட்டாளாம். ராமர் பார்த்தார், ஐ ஹாவ் டு கீப் த நேஷன் அபவ் மை ஃபேமிலி. At times the families may rule the nation, but here the nation was meant to be above the family. ஒரு மேல தப்புன்னு ஒன்று வந்தாச்சு. இவளை மட்டும் நான் வீட்டில் வச்சுட்டேனாலும் நாளைக்கு சொல்லுவா, பார்த்தேடா ராமர் என்ன ஒய்ஃப்னா, அதனால நம்மளான எடுத்துட்டு இருப்பாரா, ஒய்ஃப்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்பா. நம்ம ரெஜிம்ல மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஆங்கிள் பார்த்துருக்காரு. நம்ம ஆங்கிள் பார்த்தா நாலாம் சீதை கட்சி தான்மா. நான் சொல்லிட்டேன், கர்ப்பவதியா இருக்கக்கூடியவளை காட்டுல விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். பாவம் சீதைக்கு இதெல்லாம் தெரியாது. அவ முந்தின நாள் சொல்லியிருக்கா, ஏதோ என் குழந்தை எல்லாம் ஆசிரமத்துல வளரணும்னு. ராமர் என்ன பண்ண, லக்ஷ்மணனை கூட்டார் பதராத்திரிக்கு. லக்ஷ்மணா வா அண்ணா, கூட்டம் செய்யலாமே, வா லக்ஷ்மணா, சின்ன விஷயம்டா, நாளைக்கு நான் சொல்ற ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வருவியா? சொல்லுங்கன்னா காத்துன்னு இருக்கேன். இல்ல சீதை இருக்கானோ, அவளை ரத்தத்துல கூட்டுன்னு காட்டெல்லாம் காமிச்சுட்டு, அவ காமிச்சுட்டு வரேன்னா, காமிச்சுட்டு நீ மட்டும் வா. புரியலையேண்ணா, அங்கேதான் வசதி பண்ணிருக்கா, அதெல்லாம் சீதையை விட்டுட்டு அண்ணா. மதனி அங்க என்ன பண்ணுவா? இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் பேசிக்கிறா, நம்ம ராஜ்யத்துல பரிபாலனத்துல அந்த மாதிரி ஒரு அவப்பேர் வரக்கூடாது. என்னன்னா
மதனி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கா, அவளை திரும்பி காட்டுல கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்ணை போய் விட சொல்றேளே. லக்ஷ்மணா, உன்னால முடியலன்னா சொல்லுடா, நான் வேற யார், அப்படி இல்லைன்னா என்கிட்ட போய் இந்த காரியத்தை பண்ண வைக்கிறேன், நீதான் பண்ணணும் லக்ஷ்மணன். அண்ணா, நான் இத்தனை நாள் தலையை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த காரியம் பண்ணிட்டேனால இனிமே தலை குடிஞ்சுதான்னா இருக்கணும் சொல்லிட்டு சீதையை கூப்பிட்டு காட்டுக்கு போற. சீதை காட்டெல்லாம் பார்க்கறான். நல்லா இருக்கு லக்ஷ்மணா, நல்லா இருக்கு லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறியே லக்ஷ்மணா. இல்ல மன்னி, நீங்க பார்த்துன்னு வாங்க. இல்ல கொஞ்சம் இரே, நான் இந்த காட்டெல்லாம் இறங்கி பார்க்கணும், எவ்வளவு நல்லா சலசலன்னு ஜலம் ஓடுறது. ஐயோ, அங்க அன்னப்பறவை பாரு. லக்ஷ்மணா, நீ அழறியா? இல்ல மன்னி. நீ அழுதுன்னு இருக்க? இல்ல மன்னி. இல்ல, எதுக்கு அழறேன்னு சொல்லுடா. இந்த அனுபவம் காட்டுல இருக்கக்கூடிய எழுச்சியை பார்த்துட்டு அழறியா? இல்ல மன்னி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? நானும் வரேன். இல்ல, அண்ணா உங்களை இங்கே தங்க சொல்லிட்டார். இங்க தங்குறதுன்னா நான் இங்க எங்கடா தங்குவேன்? காட்டுல நான் தனியா எப்படி இருப்பேன்? அதெல்லாம் இல்ல, அண்ணா இங்கே தங்க சொல்லிட்டார். எதுக்கு? இல்ல, யாரோ 4 பேர் உங்களை பத்தி இப்படி பேசிட்டாலாம், ராஜ்ய பரிபாலனத்துல அவ பேர் வரப்படாதான், அதனால உங்களை இங்க விட்டுட்டு வர சொல்லியிருக்க. அப்படியா? ஒரே ஒரு தடவை என்னை நிமிர்ந்து பாரு லக்ஷ்மணா. மன்னி, நான் உங்களை காலை தவிர்த்து நான் நிமிர்ந்தே பார்த்ததில்லையே. நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாத். மெட்டிக்கு மேல நான் பார்த்தது கிடையாதே மதனி. இல்லை, இப்ப பாரு பாரு, நான் சொல்றேன் பாரு லக்ஷ்மணா, என் வயரை பாரு. இந்த நிலையிலேயா உங்க அண்ணா என்னை விட்டுட்டு வர சொன்ன? மன்னி, என்ன நான் என்ன பண்ணுவேன் மன்னி? சரி, காட்டுல விட சொன்னார் ஒண்ணு. இதுதான் லக்ஷ்மணா, தள்ளெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு லக்ஷ்மணா. என் வாழ்க்கையில நான் இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு, நான் இங்க இருக்கேன். ஆனா ஒரு கேள்வி, உங்க அண்ணா கிட்ட போய் கேடு. மாற தட்டிண்டு சொல்லுவார், நான் வசிஷ்டர் கிட்ட படிச்சேன்னு. வசிஷ்டர் கர்ப்பவதிய காட்டுல விட்டுட்டு வரணும்னு கத்து கொடுத்தாரான் மட்டும் போய் கேடு அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் ராமாயணத்துல கருணாரசத்தின் உச்சக்கட்டம் பிறக்கும். பவபூதி உத்தரராம சரித்திரத்துல எடுப்பார். ராமர் பண்ணதை பார்த்துட்டு பவபூதியால என்ன பண்றதுன்னே தெரியல, அவர் பவபூதியை எடுப்பார் சம்ஸ்கிருதத்துல. ராமா, எங்க தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன், கல்லுக்கு மட்டும் ஈரம் கிடையாதுன்னு அவர் எழுதுறார் உத்தரராம சரித்திரத்துல. எங்க தாத்தா சொல்லுவார், கல்லுக்கு மட்டும் ஈரம் கிடையாதுன்னு. ஆனா ராமா, ஒருவேளை கல்லுக்கு கூட ஈரம் இருந்தா இருக்கலாம், அந்த ஈரம் உனக்கு இல்லாம போயிடுதே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவார். இந்த கருணாரசத்தையே மறைச்சு சுவாமி தேசிகன் பாதுகாசனத்துல சொல்லுவார், ராமருடைய பாதுகை 14 வருஷம் அயோத்தியாவை ஆண்டுது. ஆனா ஒரு கர்ப்பவதியை காட்டுல விட்டா மாதிரி தெரியல. ஆனா ராமர் ஆண்ட போது சில விஷயங்கள்லாம் நடந்துடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார் பாதுகாசனத்துல. அதனால இந்த கருணாரசம்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு ராமாயணத்துல போறோம் சார். அப்படின்னா ராமர் என்ன சார் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ராமர் மேல கேஸ் போட வேண்டியவ யாருன்னா சீதை. அவதான் விக்டிம், நம்மளாம் இல்லவே இல்லை. அவளே ராமரை மன்னிச்சு விட்டுட்டான்னா we are nobody to question. இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளை என்னவோ பண்றா சார், நம்ம நடுவில் 3rd person மாதிரி இப்போ சாலமன் பாப்பாயா மாதிரி நடுவில் போய் இது சரி அது தப்புன்னு சொல்றது. ராமர் பண்ணது பெரியவா எல்லாமே கொஞ்சம் மாதிரி கஷ்டத்தோட பாப்பா, சீதையை அப்படி பண்ணியிருக்க வேண்டாமே. ஆனா சீதை என்ன சொல்றாங்க பாருங்க, இட் இஸ் மை ஹஸ்பண்ட், ஐ நோ ஹவ் டு டேக் கேர், யூ டோன்ட் ஜட்ஜ் அப்படின்னு அவ சொல்றான். என்ன பண்றது? அதனால சிருங்கார ரசம், ஹாஸ்யம், காருண்யம் 3 பாத்திரம். 3 out of 9, 1/3 டன். இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? 6/9. ஃப்ராக்ஷன்லாம் கரெக்டாக சொல்றது. அதாவது யங்ஸ்டர்ஸை வச்சுட்டா எப்பவுமே உபன்யாசம் ஈஸியாக போயிடும். அதாவது 2/3, அதாவது 6/9. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும்? நாளைக்கு இதே சமயம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். 8:25 இப்போ முடிச்சிருக்கேன். நாளைக்கு 8:15 முடிச்சிருவேன். பாக்கி 6 ரசங்களையும் அனுபவிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெங்களூரில் I can completely understand it is tough to travel in this traffic. Despite that, you have all come in such large numbers. I would sincerely request you to make some time and come for tomorrow's lecture as well. Kavitartika Simhaya Kalyana Gunasha.